மேலதிக வருமானம் ஒன்றை பெற வேண்டும் என்ற நோக்கில் ஹெர்பல் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதற்கட்டமாக இன்று ஐகா நிறுவனத்தினால் நடத்தப்பட இருக்கின்ற மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங் செயலமர்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டும் மாலை வணக்கங்கள். அந்த வகையில் வெகு நேரம் இந்த செயற்திட்டத்திற்காக நீங்கள் காத்திருந்து இன்றைய நிகழ்வில் பங்கொள்கிறோம். அந்த வகையில் ஐகா நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரளிய ஆயுர்வேத ஐகா நிறுவனம் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக ஹெர்பல் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கும் துறையில் பலவிதமான ஆன்லைன் மற்றும் பிசிக்கல் கோர்ஸ்களை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இலவச செயலமர்வுகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றது. தொடர்ந்தும் 5வது வருடமாகவும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பல வகையான காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிப்பதற்கான கோர்ஸ்களை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கன்வகேஷன் வீடியோ வந்து பார்த்துட்டு வருவோம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? வீடியோ பார்க்கக்கூடியதா இருக்கா? ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு நடைபெற்ற கன்வகேஷன் ப்ரோக்ராம். சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்களுடைய சொந்த உழைப்பில் ஹெர்பல் காஸ்மெட்டிக் தயாரிக்கும் தயாரிப்பாளராக வெளியேறிய தருணம் அது. இன்றைய நிகழ்வுக்குள் நுழைய முன் ஏற்கனவே குரூப்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்காக சரியான விடையளித்து வெற்றி பெற்ற மாணவர்களை முதலில் அறிவித்துவிட்டு நிகழ்வுக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். வெகு நேரம் எடுக்காமல் வெற்றியாளர்களை மாத்திரம் பெயர்களை கூறிக்கொண்டு செல்கிறேன். இறுதியில் குரூப்ல வந்து நான் லிஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணி விடுறேன். அதற்குரிய நபர்கள் உங்களுக்கான வெற்றியாளருக்காக ஐகா நிறுவனத்தினால் மே மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற 39வது டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கும் செயற்திட்டத்தில் பாடநெறியில் கலந்து கொள்வதற்காக பாட கட்டணத்திலிருந்து 10,000 ரூபாய் விலை கழிவு வழங்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று நான் கூறியிருந்தேன். ஆனாலும் அதிகளவான விடைகள் கிடைக்க பெற்றதனால் 5 அல்லது 10 என்று ஒவ்வொரு கேள்விக்கும் வெற்றியாளர்களை தெரிவு செய்துள்ளேன். அந்த வகையில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடை அளித்ததில் 3 தெரிவு செய்து, முதலாவது முகமது அஷ்ஃபாக், ஜஹீர், சஸ்மி. 2வது கேள்விக்கான சரியான விடை அளித்ததில் 3 தெரிவு செய்ததில் அவந்திகா ஆயுஷ், இவென்சி, மோனா. 3வது கேள்விக்கு சரியான விடையளித்த 10 பேரில் பஸ்மா அன்ஷா, ராஜ் காயத்ரி, முஸ்னா, மஃபாஸ், ஜஸ்மித், ஸ்பிரிங்கிள் பேக்கர்ஸ், ஃபாத்தி நஹ்லா, பின், குணாலினி, கங்கா, வைதீஸ். 4வது கேள்விக்கு விடையளித்த 5 வெற்றியாளர்கள் பிரியங்கா ராஜ், விமர்ஷி,
ரிஸ்னா, ரிசானா ரிஸ்வி, சீக்ரெட்ஸ், ஃபாத்திமா ஜில்ஃபா. 5வது கேள்விக்கு விடையளித்த 10 வெற்றியாளர்கள்: மயூ, மிஸ்டர் பேக்கர் பட்டர் புடிங், ஆரோக்கியா யோகம், பரிமலா, முஃப்லி ஜாஸ், என் பிரவீனா, மிஸ் குயின், சிவானி, சிமிலா மின்தோர், நுஸ். இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் குரூப்பில் உங்களுக்காக செட்ல போட்டு விட்டுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அவர்கள் என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணலாம். இவர்களுக்கான விலைக்கழிவு இம்மாதம் தொடர்பு கொள்ளும் தொடர இருக்கும் கோர்ஸுக்காக வழங்கப்படும். டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கும் இந்த பாடநெறியை பற்றி சிறு விளக்கம் தருமாறு அனைத்து மாணவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்த வகையில் அதிகளமான மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அடிப்படையில் 100க்கும் அதிகமான ஃபார்முலாக்களை கொண்ட 3 மாத காலம் ஆன்லைனிலும் 3 மாத முடிவில் பிசிக்கல். இப்ப கேக்குதா? இப்ப கேட்கக்கூடியதா இருக்கா? எஸ். 3 மாதம் ஆன்லைன் வாயிலாகவும் 3 மாத முடிவில் ஒரு நாள் பிராக்டிக்கல் கிளாஸ் கலம்பூர் ராஜகிரிய நகரிலும் நடைபெறும். இந்த கோர்ஸ் சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை நான் இந்த நிகழ்வின் இறுதியில் மேலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்குள் நுழைவதற்காக ஐகா நிறுவனத்தின் சீனியர் லெக்சரரும் அதே நேரம் இலங்கை மற்றும் துபாய் நாட்டில் வைத்தியராக கடமை புரிகின்ற டாக்டர் அலிசஜா அவர்களை இந்நிகழ்வுக்குள் வரவேற்றுக் கொள்கிறேன். சார், திஸ் இஸ் ஓவர் டு யூ. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். மாலை வந்தனங்கள். நான் கலைக்கிறது விளங்குதா? ஆம் சார். ஓகே, இன்றைக்கு ஒரு ஒர்க் ஷாப் உண்டு காஸ்மெட்டிக் ரிலேட்டட்ல. அதுலேயும் அதிகமாக தற்பொழுது இலங்கையில் ட்ரெண்டில் இருக்கிறதுனா கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடியது தானே சோப் மேக்கிங். அந்த ப்ராசஸை வந்து செய்கிறது என்ன மாதிரின்னு சொல்லி தான் இந்த வெபினாரில் பார்ப்போம். இதில் யாரும் இருக்கிறீங்களா ஆல்ரெடி சோப் செய்கிறாக்கள், அதில் பிஸ்னஸ் செய்கிறாக்கள்? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட உள்ள பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்பத்திலே இப்போயே கேட்டுக்கொள்ளலாம். அப்போ நான் என்னோட ஒர்க் ஷாப் நடந்து கொண்டு போகிற நேரம் அதுக்குரிய விளக்கங்களை ஆட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது இருக்கிறீங்களா சோப் பிஸ்னஸில் ஆல்ரெடி செஞ்சு கொண்டு இருக்கிறாக்கள்? ஓகே, உங்களுக்கு அப்படி ஏதாவது இதில் நிறைய பேர் செய்கிறாக்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் இருந்தால் கேட்கலாம். மைக் ஆன் மீட் பண்ணி கேட்கலாம், உங்களுக்கு அன்மியூட் பண்ணி. அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட்லேயும் உங்களுக்கு மெசேஜ்லேயும் கேட்கலாம். சோப் பிஸ்னஸ் செய்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, வெரி குட். எஸ், பிஸ்னஸ் செய்யல, பேர்சனல் யூஸுக்கு செய்கிறேன். ஓகே, அதுவும் ஒரு வகை எங்களோட எக்கனாமி தான். ரைட், செலவை குறைச்சி கொள்வது எங்கட. ரைட், அடுத்தது ஹெல்த்தியை மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். அன்மியூட் பண்ண இயலாமல் இருக்குது. 1 மினிட். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அன்மியூட் பண்ணலாமா? ஒவ்வொருத்தரா கேளுங்க. எஸ் சார், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். டாக்டர் அலி, நான் வந்து இந்த சோப்கள் ஏற்கனவே செய்யறேன். ஃபர்சானா, உங்களுக்கு தெரியும் சோப் ஃபர்சானா?
ஏன்னா சோப் செஞ்சா சுருக்க கரையுது. அதுக்கு தான் எனக்கு மிச்சம் சொல்யூஷன் தோணும். ஓகே ஓகே ரைட். நான் இந்த பார்ப்போம். வேற அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சேம் அஸ்லாம். ப்ராப்ளம் சார். சோப் வந்து குடுத்தா வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சோப் குயிக்கா கரையுது. இதுதான் பிரச்சனை. ஓகே மத்தது ஓகே வந்து கொஞ்சம் ஆயில் தன்மை மாதிரி கையில பிடிபடுது. ஓ ஓகே. வேற எதுவும் கேள்வி பாருங்க கேட்கறாக்கள் மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணுங்க. மத்தாக்கள் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். அஸ்ஸலாமு வேற அலைக்கும் எதுவும் சார். கேள்வி இருக்கா? அஸ்லாம். என் நேம் வந்து சோப் வந்து இப்போ ஹெர்பல் சோப் செய்ய போக்கில் வந்து அந்த குழப்பம் உண்டாகுது. நாங்கள் பேக்கிங் பண்ணினாலும் பேக்கிங்ல வந்து அந்த கொஞ்ச நாள் போக்கில் அந்த ஈரல் மாதிரி வந்துருக்குது. ஓகே ஓகே சோப் ஸ்வெட்டிங் அதுக்குரியது பார்ப்போம் இன்றைக்கு. வேற இதே பிரச்சனை தான். அந்த சோப் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு போக அந்த மேலால பபிள் பல்ம தண்ணி தண்ணி மாதிரி ஜலிப்ப மாதிரியும், மற்ற அது கழுவி கொஞ்ச நாளால அந்த சளி மாதிரி அந்த அரைவாசி வந்தோன்னு ஒரு சளி மாதிரி அந்த சோப் வந்து அந்த திக்கா இல்லாம ஒரு ஓகே சளி மாதிரி. ரைட். ஓகே எல்லாருக்கும் சேம் ப்ராப்ளம் தான் இருக்கு. ரைட். ஓகே நான் அப்போ இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போவோம். நான் இந்த இதுகளை நான் உங்களுக்கு கடைசியில் வழங்கப்படுத்துகிறேன். நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஸோ கொஞ்சம் உங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கலுங்க. தேவைன்னா மட்டும் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லாட்டி மெசேஜில் போடுங்க. நான் லாஸ்ட்டில் அதை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ரைட். இல்ல ஓகே. சோப்ல உங்களுக்கு முதல்ல நாங்கள் ஏன் சோப் செய்யணும்னு பார்த்துட்டு வருவோமே, அதுக்கப்புறம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இதில் 3 கேட்டகரிஸ் ஆஃப் சோப் பிஸ்னஸ் இருக்குது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ரைட். எங்களோட கஸ்டமர்ஸை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்கிறீங்கன்னா உங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு குரோசரி ஷாப்பில் விற்க போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி ஃபார்மசியில் விற்க போகிறீங்களா, இல்லாட்டி ஃபென்சி ஷாப்பில் விற்க போகிறீங்களா, யார் உங்களோட கஸ்டமர்ஸ்ன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் மால் உண்டு, எம்சி மாதிரி ஒரு ஷாப்பிங் மால் உண்டு, இப்போ ஒன் கோல்ட் ஃபீஸ் இருக்குது, அப்படியான ஒரு ஷாப்பில் வச்சு வைக்க போகிறீங்களா, அப்போ யார் உங்களோட கஸ்டமர்ஸ்ன்னு பார்க்கணும். ரைட். அப்படி இல்லாட்டி உடலில் வர டூரிஸ்ட் அந்த மாதிரி உடல் மாதிரியான ஷாப்ஸ் உங்களோட கஸ்டமர்ஸாக. ரைட். உடலுக்கும் செல் பண்ணுற எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கணும் முதலாவது நீங்கள் யாருக்கு ப்ராடக்ட் செய்கிறீங்க, உங்களோட கஸ்டமர் பேஸ் யாரு, அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்டை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணணும். என்னட்ட இதுதான் இருக்குது, என்னோட ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இதை நான் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டில் கொஞ்சம் கஷ்டம். கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் டிசைட் பண்ணி செஞ்சு கொடுத்தோம்னா கஸ்டமர்ஸ் ஈஸியாக அதை வாங்கி கொண்டு போகிறாங்க. எங்களுக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிற இதுகள் கூட. அது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கண்டதில்லை. ரைட். இப்போ நாங்கள் ஓவராலாக பார்த்தோம்னா கரண்ட்லி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் போகிற ஹேண்ட்மேட் சோப்ஸ் நார்மலாக தராஸ்.lk உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் ஆன்லைன் இதெல்லாம் இருக்குது. 600 ரூபா போகுது, 600 ருபீஸ். அதுவும் உங்களுக்கு இதில் டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். எந்த சோப் விற்குது எந்த சோப் விற்குது இல்லை அதுகளையும் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். ரைட். இதில் பாருங்கள் நீங்கள் ஹேபரிஸ் ஹேண்ட்மேட் சோப் வந்து கிட்டத்தட்ட 174 விற்றுருக்கு. ரைட். சினமன் சோப் வந்து 15 தான் விற்றுருக்கு. காஃபி பீன் சோப் 28 விற்றுருக்கு. மொரிங்கா சோப் வந்து 115 விற்றுருக்கு. ரைட். இப்போ இதில் இருந்தே உங்களுக்கு ஐடியா வந்து எடுக்கலாம் நீங்கள் எந்த சோப்பை செய்ய போறீங்கன்னு சொல்லி. ரைட். எந்த சோப் கூடுதலாக விற்கிது, அப்போ நான் எதை கூடுதலாக செய்யணும். ரைட். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டால் இப்போ சொல்லுவீங்க சினமன் சோப் செய்ய போகிறீங்களா இல்லாட்டி முருங்கா சோப் செய்ய போகிறீங்களான்னு கேட்டால் எல்லாரும் ஈஸியாக என்னத்தை சொல்லுவீங்க. ரைட். நான் அந்த வாய்ஸ் ஒன்று கேட்டதால் நான் எல்லாரையும் திருப்பி மியூட் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்களா. ஓகே. எல்லாரும் நாங்கள் முருங்கா சோப்பை தான் என்ன அதான் கூடுதலாக விற்றுருக்கு. அதை விடையும் ஹேபரிஸ் இருக்குது. பட் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட பார்த்தோம்னா முருங்கா நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ரைட். ஓகே. இது லோக்கலி நாங்கள் எங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதுகளில் நாங்கள் சேல் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளில் இது பண்ணிக்கிறோம். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய சோப் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீம் சோப் இருக்குது, கிட்டத்தட்ட 9500 ரூபா.
ரைட். அந்த விலைகளுக்கும் சோப்பு இருக்குது. ரைட். பரக்காட பியூரா ஒலிவ் ஆயில் சோப்பு இருக்குது. ரைட். 3750 ரூபா. இது ஸ்ரீலங்கா சோப்ஸா. ரைட். 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க இலங்கையில் தான் விற்கிறாங்களா? ரைட். லோக்கல் மேனுஃபேக்சரிங் அது மாதிரி லோக்கல் செல்லிங் உள்ள இதுகள் தான் கூடுதலாக இதில் இருக்குது. இந்த நீங்கள் நார்மலாக இன்டர்நேஷ்னல் சோப்ஸும் இதில் இருக்குது. பட் நான் இப்போ சிலதுகள் சொன்னதுகள் பெரும்பாலானதுகள் இலங்கையில் செய்கிறதுகள். ரைட். இப்போ நாங்கள் அவரேஜாக பார்த்தோம்னா எங்களுக்கு 600 ரூபா ஒரு சோப்புக்கு எங்களுக்கு நார்மலாக லோக்கலி விற்கலாம். அதே இது நாங்கள் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து பார்த்தோம்னா eBay.com அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆன்லைனில் எப்படி eBayல நாங்கள் செல் பண்ணணும் என்ன மாதிரின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். இது பண்ணலாம். ரைட். இப்போ இதிலே நீங்கள் நார்மலாக அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு சோப் வந்து என்ன ப்ரைஸ் போகுது? நான் குறைய விலை எடுப்போமே. ரைட். இது வந்து $4.5. ரைட். ஹேண்ட்மேட் சோப் பார் அவரேஜாக $4.5 ஸ்ரீலங்கா காசு கிட்டத்தட்ட 312 1350 ரூபா மாதிரி வரும். ரைட். ப்ளஸ் $5 வந்து டெலிவரி சார்ஜஸ் வேறு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது. அது இது பண்ணாலும் கொம்மனாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா eBayல எல்லாம் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தான் சோப்ஸ் பொதுவாக வாருது. ரைட். அதை விட எக்ஸ்ட்ரா கூடுதலான சோப்ஸும் இருக்குது. நாங்கள் நார்மலாக அவரேஜாக பார்த்தோம்னா நீங்கள் மெனக்கட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணி அழகாக செஞ்சு அதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி செஞ்சீங்கன்னா அதுக்கு வேறையா வேல்யூ அடிஷன்ஸ் வரும். ஏன்னா eBayல கூடுதலாக சோப் வாங்குறாக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறது குறைய. அது என்னோட பேர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க அந்த ஒரு ஓர்னமெண்ட் ப்ராடக்டாக தானே ஒரு கபர்ட்டில் வைக்கிறதுக்கு இல்லாட்டி அவங்களோட இந்த பெட்ரூமில் இந்த பெட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு தான் கூடுதலாக சோப் வாங்குறாங்க. அப்போ நாங்கள் அதுக்குரிய ஃப்ளோரல் டெக்கரேஷன்ஸ் உள்ள சோப் செஞ்ச மாட்டோம். இதில் நீங்கள் பார்க்கலாம் $122க்கும் சோப்பு இருக்குது. அது ஹோல்சேல் இது வந்து பெரிய இதுகள் இருக்குது. நிறைய சோப்ஸ் இருக்குது. இதில் ஒரு சோப் இல்லை. ரைட். அப்படியும் eBayல இருக்குது. உங்களுக்கும் இதில் செல் பண்ணலாம். ரைட். ஓகே. நான் ஓட் மில்க் ஹேண்ட்மேட் சோப் இதுவும் எங்களுக்கு செய்யலாம். கிட்டத்தட்ட $15 கிட்டத்தட்ட 4500 ரூபாய் கிட்ட வரும். ரைட். எத்தனை விற்றுருக்குறான் விற்றுப்பட்டுருக்கான்னு பார்க்கணும். முதலாவது விற்காத சோப்புக்கு நாங்கள் இது பண்ணி இதில் ஆல்ரெடி இந்த 4500 ரூபாய்க்கு 19 விற்றுப்பட்டு இருக்குது. ரைட். 19 சோப்ஸ் இதில் சேலாகி இருக்குது. ரைட். இப்படி நீங்களும் சர்ச் பண்ணலாம் ஆன்லைனில் என்ன ப்ராடக்ட் இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்ன வேடிங்ஸ் போடணும், என்ன விலை அடிக்கணும், எந்த ப்ராடக்ட் செய்யணுங்கிற ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுலேருந்து. ரைட். அடுத்தது இப்போ இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு வரலைன்னு நினைக்கிறேன் நான். அமேசான்லேயும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி கொள்ளலாம். ரைட். இது எனக்கும் ஆரம்பத்தில் தெரியாது. நான் துபாய் போனது பிறகு தான் துபாயில் அமேசான் இருக்குது. அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அமேசான் அங்கே துபாய் அமேசான் ஸ்டோருக்கு அனுப்புனதுக்கு பிறகு தான் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செய்கிறாரு, இந்தியன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள். அப்போ அவர் சொல்லித்தான் எனக்கு இது தெரியும். அப்புறம் நானும் அதை தேடி பார்த்தேன். அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இது பண்ணி நான் அக்கௌண்ட் ஒன்று இது பண்ணேன். நார்மலாக எங்களோட ப்ராடக்ட்டும் அமெரிக்காவுக்கு செல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ரைட். அமேசான்லேயும் எங்களுக்கு ப்ராடக்ட் செல் பண்ணலாம். ரைட். நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஏழுமா. ஓகே. இதில் நீங்கள் அவரேஜாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட இது வந்து இப்போது நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் அனுப்பினேன். நான் செஞ்சது வந்து குவாவா டீ தான் செஞ்சு அனுப்பினது. அது 200 பேக்ஸ் அனுப்பினேன். ரைட். 200 பேக்ஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் ஒரு 4-5 மாதம் போகும் விற்கிறதுக்கு, விற்றுப்படுமோ இல்லையோ சும்மா சந்தேகத்தில் தான் அனுப்பினேன். பட் 2 மந்த்லேயே அவுட் ஆஃப் ஸ்டாக். ரைட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, அடுத்த ஸ்டாக் நான் செய்யவும் இல்லை. அது அப்படி இருக்குது. ரைட். நான் ஒரு ஸ்டடி பேப்பர்ஸுக்கு நாலேஜ் எடுத்துக்கொள்றது தான் செஞ்சேன். எனக்கு ஃபுல் டைமாக செய்ய டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த இதுகள் அமேசான்லேயும் தாராளமாக செய்யலாம். இப்போ ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. ட்ரம்ப்ட அந்த டெரிஃப் அமௌண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ஸுக்கு கூட. ரைட். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா ஊடாக உங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவிலேருந்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெரிஃப் 10% தான் வரும். இங்கே 44%ன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அந்த இதுகளையும் உங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். சென்னை பக்கத்தில் இருக்கிறதால அதுவும் ஈஸியாக எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்படி வேர்ல்ட் வைடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு எங்களுக்கு சரியான வாய்ப்புகள் ஈஸியாக இப்போ கிடைக்குது. அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் வந்தது பிறகு எங்கிட்ட சரியான ப்ராடக்ட் ஒன்று இருந்ததுண்டா நாங்கள் ஈஸியாக செல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ரைட். ஸோ நாங்கள் இப்போ அடுத்தது பார்ப்போம். இதுலேயும் அவரேஜாக பார்த்தோம்னா இவங்க அவுன்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஒரு அவுன்ஸ் வந்து எத்தனை கிராம்? ரைட். ஒரு அவுன்ஸ் எத்தனை கிராம் யாருக்காவது தெரியுமா? प्लीज एक्सप्लेन इन सिंगल और इंग्लिश एंड මේක තාම මේ සිංහල මීඩියම් එක හෙට නැත්නම් හෙට අනිද්දා වගේ තියෙනවා සිංහල මීඩියම් එක මේකෙම ප්‍රෝග්‍රෑම් එක තමයි ඒකත් ඔයගලන්ට ඒකට සහභාගී වෙන්න පුළුවන් අද දෙමළ ඔයගලන්ට මේකත් ඉන්න පුළුවන් සිංහල මීඩියම් අපි ආයි කරනවා ශෂි මම හිතන්නේ ஓகே ரைட் இதில் நம்மளுக்கு பார்க்கலாம் இது வந்து பொட்டானிக்கல் சோப்புன்னு இருக்கு வேற என்ன சோப்பு ஸ்பெஷலாக ஃப்ராங்கின்சஸ் அண்ட் மிர்ரண்ட் இருக்கு ரைட் டேமரிக்கன் மெனுக்கா ஹனி சோப் இருக்கு ரைட் இப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எங்களுக்கும் இதிலெல்லாம் செய்யலாம் ஹனி சோப் அதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு தான் இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம் ரைட் ஓகே சப்ஜெக்ட் போமா இப்போ என்னத்தை படிக்க போறீங்கன்னு எல்லாரும் கிளியரா රයිට් ඔයගොල්ලෝ මේ ගෲප් එකේම අපේ WhatsApp ගෲප් එකේම ඉන්න ඒ ගෲප් එකටම මේ සිංහල මීඩියම් ලින්ක් එකකුත් මම දාන්න කියන්නම් ஓகே ரைட் இப்போ ஒரு கிளியர் ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்னத்தை செய்ய போறீங்க என்னத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பிக்சர் ஒன்று நான் ஓவராலாக தந்திருக்கிறேன் அடுத்தது பார்ப்போம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ரைட் அந்த சீக்ரெட்டை தான் இப்போ அடுத்து நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் ரைட் சோப் மேக்கிங்னு சொல்ல நேரம் அதாவது ஸ்பெஷலாக நாங்கள் எந்த பார்க்குறது வந்து சோப் மேக்கிங்கில் நிறைய ப்ராசஸ் இருக்குது டைப் ஆஃப் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மெல்ட் அண்ட் பவர் இருக்குது ரைட் கோல் ப்ராசஸ் இருக்குது ஹாட் ப்ராசஸ் இருக்குது இப்படி இண்டஸ்ட்ரியல் இது வந்து இருக்குது அப்படி வேறு லெவல் வேறு டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் இருக்குது ரைட் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து மெல்ட் அண்ட் பவர் இது உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக எல்லாருக்கும் ஒரு சோப் பேஸ் ஒன்று எடுத்து அதை நாங்கள் மோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் எடிட்டிவ்ஸ் எதுகளாவது எட் பண்ணிவிட்டு நாங்கள் மோல்டில் ஊற்றி திருப்பி சோப் செய்கிறது இதில் நிறைய பேர் 90% ஆட்கள் விடுற பிழை ஒன்று இருக்குது அதாவது யூடியூப்பில் மற்ற இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கண்டா ஆல்ரெடி மார்க்கெட்டில் உள்ள சோப்பை வாங்கி இப்போ லக்ஸ் சோப் இருக்குது பேபி சோப் இருக்குது கோம்பா சோப் இப்படி ஒவ்வொரு சோப்பை வாங்கி அதை சின்னதாக வெட்டி அதை உருக்கி திருப்பி அதுக்குள்ள ஹேர்பல்ஸை ஆட் பண்ணி திருப்பி அதை வந்து ரீமோல்ட் பண்ணி செய்கிறாங்க அது வந்து செய்யக்கூடாத வேலை ஏண்டா அந்த சோப் வந்து ரீமோல்ட் பண்ணுறதுக்கு உருக்கி திருப்பி சோப் ஆகிறதுக்கு செய்யப்படவில்லை அதோட ஃபார்முலேஷன் டோட்டலாக வேறு ரைட் சோப் பேஸ்ன்னு சொல்லி வேறையா இருக்குது அதாவது அதை ரீமோல்ட் பண்ணலாம் அதை வந்து உருக்கி திருப்பி நாங்கள் மோல்ட் பண்ணி எடுக்கலாம் அதோட ஃபார்முலேஷன்ஸ் வேறு ரைட் நாங்கள் இப்போ எங்களோட டிப்ளமா இதெல்லாம் சோப் பேஸ் செய்கிறதும் படித்து கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் நான் தராஸ் தெரியுதா என்னோட இதில் தராஸ் வெப்சைட் தெரியுதா அவங்களுக்கு கதைக்கல ரைட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அட்டைன் பிரதர்ஸ் அண்ட் இவரும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் வெரி ஹார்ட் ஒர்க் நல்ல போய் உண்டு ரைட் இவரோட சோப் பேஸ் வந்து சோப் பேஸ் இதுதான் சோப் பேஸ் இது விற்கிறாரு கிட்டத்தட்ட 2000க்கு விற்கிறாரு ரைட் அதாவது 1 கிலோகிராம் 2000க்கு விற்கிறாரு நீங்கள் அதில் 70 கிராமை வந்து 600க்கு விற்கலாம் ரைட் அப்படி தானே நான் பார்த்தோம் ரைட் இப்போ நீங்கள் தராஸ்லேயே பார்த்தோம் 70 கிராம் சோப் வந்து 600 போட்டிருந்தது அப்போ 1000 கிராமில் நீங்கள் எத்தனை செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கலுங்க ரைட் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 600 கிராம்லேயே உங்களுக்கு 10 சோப் வந்துடும் அப்போ 6000 அதிலே வந்துடும் இப்போ நீங்கள் 2000 தான் உங்களோட முதலீடு போடணும் 6000 ப்ளஸ் அடிஷனலாக 400 கிராமும் மீயும் அதில் நாங்கள் பார்த்தோம்னா 6 பிடிச்சா 6 36 இன்னொரு 6 3500 கிட்டத்தட்ட 7600 கிட்ட உங்களுக்கு 2000 போட்டு நீங்கள் சோப் பேஸ் 1 கிலோ வாங்குறீங்கன்னா 7000 கிட்ட உங்களுக்கு சோப்பை விற்கலாம் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ஒரு கிலோல லாபம் இருக்கும் ரைட் இதுதான் சோப் பேஸ் அதுதான் இதில் வந்தேன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சோப் பேஸ்லேயும் ரைட் இதில் கிளிசரின் சோப் பேஸ் இருக்குது
அதே நேரம் கோட் மில்க் சோப் பேஸ் இருக்குது. இப்படி நிறைய அந்த மில்க் சோப் பேஸ் இருக்குது. அப்படி ஒப்பேக்குன்னு சொல்லியிருக்கு, டிரான்ஸ்பேரண்ட்னு இருக்குது. இவரோட சோப்ஸ் தான் கூடுதலாக இங்கே சேல் ஆகி கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரைட், ஒவ்வொரு இதில் இருக்குது. சோப் பேஸுங்கிறது இதுக்கு தான். இதே எடுத்து தான் நாங்கள் உருக்கலாம். உருக்கி நாங்கள் திருப்பி எங்களுக்கு தேவையானதை அதுக்கு ஆட் பண்ணி நாங்கள் திருப்பி செய்யலாம். இதை விட்டு போட்டு மற்ற நார்மலாக நாங்கள் லக்ஸ் சோப்பில் வெல்வெட்டில் நாங்கள் உருக்கி ஒரு நாளும் பேபி சோப்லேயும் தான் திருப்பி செய்யக்கூடாது. ஏன்னா அதோட ஃபார்முலா வேறு, அது என் ப்ராடக்டாக தான் இருக்குது. அது திருப்பி செய்கிறதுக்கு உருக்குறதுக்கு அது ஃபார்முலேட் பண்ணி தரல உங்களுக்கு. ரைட், ஓகே. என்னோட ஸ்லைஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், எங்களுக்கு சோப் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்? ரைட், ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறீங்க. தான் தெரியாதாக்களும் சேர்த்து தான் இந்த ப்ரோக்ராம் செய்கிறதால அதையும் நான் சொல்லி கொண்டு போகிறேன். ரைட், யார் யார் செய்யலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், என்னென்ன எங்களுக்கு தேவைன்னு சொல்லி தான் பார்ப்போம். ரைட், இதில் வந்து நார்மலாக மெல்ட் அண்ட் பவர் நாங்கள் இது பண்ணது ரீசன் வந்து இது எல்லாருமே செய்யலாம். ஈவன் கிட்ஸ் கூட அவங்களோட ஹொபிக்கு இதுகளுக்கு செய்கிறாங்க. மற்றது லாஸ்ட் டைம் என்னோட இந்தியா இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தார். அவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆஃபீஸில் இருக்கிறதால அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு தான் அவர் சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அது அப்படி ஆஃபீஸில் இது பண்ணி பிஸ்னஸ் ஆகி இப்போ அது டெவலப் ஆகிருக்கு. இப்போ அது ஹொபியாக இதில் வந்து ஆஃபீஸ் போகிறார். இப்போயும் அதையும் செஞ்சுக்கண்டு இதையும் பார்ட் டைமாக சோப் பிஸ்னஸ்லேயும் நல்லா ஒரு சேலரிக்கு ஈக்குவலான சேலரி ஒன்று ஏர்ன் பண்ணுறாரு. அதான் நான் இந்தியாவுக்கும் ட்ரிப் வந்தேன்னு சொல்லி சொன்னார். ரைட், ஓகே. அப்படி உங்களுக்கு இதுவும் சில பேரும் இருக்கிறாங்க. ரைட், அடுத்தது வந்து மெல்ட் அண்ட் போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் செய்யலாம். ஏன்னா இதில் வந்து சோடியம் ஹைட்ரோக்சைடுன்னு சொல்லுவோம் நாங்கள். ரைட், சோடியம் ஹைட்ரோக்சைடு கையில் பட்டால் எரியும். ரைட், சுவாசிச்சு அது போனால் எங்களுக்கு கொஞ்சம் சுவாசிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அதுகள் செய்ய இயலாது. மற்ற கோல் ப்ராசஸ்ல எல்லாம் நாங்கள் ஒயிலோட சோடியம் ஹைட்ரோக்சைடு அதுகள் தான் போடுவோம். அப்போ இதில் வந்து அந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு போடுற இதுகள் எல்லாம் இல்லை. சோப் பேஸ் எடுத்தாச்சு, உருக்கியாச்சு, எங்களோட அடிட்டிவ்ஸை போட்டாச்சு, ஈஸியாக செஞ்சாச்சு. அவங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் டிசைன்ஸ் அதுகளில் வச்சு அவங்களுக்கு அதில் வெல்யூ எடிஷன்ஸை செஞ்சு கொண்டு போகலாம். ரைட், அடுத்ததுக்கு தேவையான ஐட்டங்களும் வெரி சிம்பிள் ஐட்டங்கள். ரைட், ஈவன் உங்களுக்கு சோப் மோல்ஸ் கூட தேவையில்லை. ரைட், இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் செஞ்சார் சிரட்டையில். ரைட், நார்மலாக பாதி சிரட்டை எடுத்து நல்லா சீவி பொலிஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது பண்ணி செஞ்சுருந்தாரு. ஹாஃப் மூன் ஷேப்புக்கு அழகாக வந்திருந்தது சோப். ரைட், எல்லோ கலரில் அழகாக செஞ்சுருந்தார் மூன் ஷேப்புக்கு. அப்படி ஒவ்வொருத்தர் க்ரியேட்டிவில் அவங்களுக்கு இது பண்ணலாம். இல்லாட்டி சோப் மால்ஸில் செய்கிறேன்றாலும் அவங்களுக்கு சோப் மால்ஸ், அந்த சாக்லேட் மால்ஸ். இன்னொரு ஸ்டூடெண்ட் செய்கிறாரு சாக்லேட் மால்ஸ் நிறைய வாங்கிட்டு போகிறோம். ஏன் சாக்லேட் மால்ஸில் சோப் இது பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர் ஹோட்டல்ஸுக்கு சப்ளை பண்ணுறாரு. ரைட், அப்போ சின்ன சின்ன சோப்ஸ் அவங்களோட ஹோட்டல் இதுகளுக்கு கொடுக்குறாரு. அப்படி நிறைய இதுகள் இருக்குது. மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸ் இதில் அது கொஞ்சம் தான், அது மட்டும்தான் மெயினாக தேவை. அதுவும் அடிட்டிவ்ஸும் இருந்தால் போதும். அப்புறம் நாங்கள் ஹீட் பண்ணுறதுக்குரிய எங்களோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சின்ன போல்ஸ் இருந்தால் நல்லா, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெட்யூலா மாதிரி இருந்தால் நல்லா. மற்றது மோல்டு கட்டாயமெண்ட் இல்லை, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லாட்டி இப்போ இருக்கிறத வச்சு நீங்கள் அதில் செஞ்சு கொள்ளலாம். எலுமான அளவு நேச்சுரலாக இருக்கிறது ஆக்கள் கூடுதலாக விரும்புவாங்க. ரைட், மற்றது ஐபிஏ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வேணும். ஏன்னா நாங்கள் சோப்பை மோலில் ஊற்றினா ஏர் பபுள்ஸ் அதோட மிக்ஸ் ஆகும். அப்போ அந்த ஏர் பபுள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் எங்களோட அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அது வேணும். அடுத்து பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். ரைட், அது உங்களோட வசதியை பொறுத்து இதை பொறுத்து இது பண்ணிக்கலுங்க. ஆனால் கிளிசரின் சோப் பேஸில் வந்து கட்டாயம் வந்து ரப்பிங் பொலித்தீன். ரைட், பொலித்தீன் ரப்பிங் தெரிந்தானவங்களுக்கு டைட்டாக நாங்கள் ரப் பண்ண வேணும். ரைட், ஓகே. அது ஏன் எதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு மேலே இருக்குது, நான் பிறகும் சொல்லி தரேன். ரைட், இது வந்து செய்க மெத்தட். ரைட், நாங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த இதுக்கு அடுத்தது வருவோம். அப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1 மினிட் தான் நான் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கொள்றேன்னா, அது மட்டும் நீங்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாமா? ஓகே, வீடியோ லோட் ஆகுது. அதுக்கு பிறகு நான் லோட் ஆகி அது மட்டும் நான் மற்றதெல்லாம் பார்ப்பேன்.
ஓகே, இப்போ கிளிசரின் சோப் பேஸில் வந்து ஆல்ரெடி சோப் பேஸ் இருக்கும், ரைட்? சோப் பேஸோட சேர்த்து நாங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஐட்டங்கள் நிறைய இருக்குது. நான் நார்மலாக சோப் பேஸ் எடுத்து அப்படி உருக்கி போட்டு அப்படி திருப்பி மோலில் ஊற்றி அப்படி விற்றா எங்களுக்கு விற்கலாது, ரைட்? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அதுக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கணும், நல்ல ஸ்மெல் ஒன்று வேணும். அப்போ தான் நாங்களும் பொதுவாக சோப் போகிற நேரம் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ரைட்? அப்போ நல்ல வாசம் ஒன்று கொடுக்கணும். அடுத்து நல்ல கலர் ஒன்றா இருக்கும், ரைட்? பொதுவாக நாங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அடிட்டிவ்ஸாக போடக்கொள்ள எங்களுக்கு ஈஸியாக அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்ட கலரையே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் டேமரிக்கா போட்டோம்னா கோல்டன் yellow வரும், ரைட்? அதே மாதிரி சன்லூட போட்டோம்னா ஒரு பட்டர் கலர் மாதிரி வரும், ரைட்? அதே மாதிரி முல்தானி மிட்டி கிளே போட்டோம்னா ஒரு கலர் வரும், ரைட்? அதே மாதிரி ரசோல் கிளே இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் கிளே அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு பிங்க் கலருக்கு மாதிரி வரும், ரைட்? அப்படி எங்களுக்கு நேச்சுரலாக நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இப்போ காஃபி பவுடரை போட்டோம்னா காஃபி கலர் வரும், ரைட்? அதே மாதிரி சாக்கோலை போட்டோம்னா எங்களுக்கு பிளாக் கலர் கிடைக்கும். அப்படி நேச்சுரலாக நிறைய கலர்ஸ் இருக்குது, அதை எங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? வாசங்களும் ரெண்டு வகையான வாசங்கள் இருக்குது. ஒன்று எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லி இருக்குது, அடுத்தது ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. எசென்ஷியல் ஆயில் நாங்கள் ரெண்டு விதமாக இது பண்ணுவோம், ரைட்? நான் அது டீப்பாக போகலை. எசென்ஷியல் ஆயில்ஸில் வந்து நாங்கள் தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்டும் எடுப்போம், அதே நேரம் வாசத்துக்கும் எடுப்போம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்தோம்னா இப்போ டீ ட்ரீ ஆயில் எடுத்தோம்னா அது ஆன்டி இன்ஃப்ளமேஷன், எங்களோட பிம்பிள்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும், ரைட்? அப்போ அதுக்கும் நாங்கள் எடுப்போம். அதே நேரம் வாசத்துக்கும் நாங்கள் எடுக்கிறது, லெவண்டரும் அதே மாதிரி தான், ரைட்? அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில்ஸ் இருக்குது, ரைட்? 1 minute. ரைட்? அதே மாதிரி ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில்ஸும் இருக்குது. ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில்ஸ் வந்து வாசத்துக்கு மட்டும்தான் நாங்கள் போடுறோம், அது விலையும் குறையும். எசென்ஷியல் ஆயில் விலை கூட, ஏன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து நேச்சுரலாக பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறதால அது விலை வந்து கூட. ஃப்ரெக்ரன்ஸ் ஆயில்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆயில்ன்றபடியால் விலை குறைய, ஆனால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டர்ஸ், இப்போ நான் சொன்னேன் அவங்க ஓர்னமெண்ட்ஸாக தான் கூட பேர் பாவிக்கிறதுண்டு. அப்போ அதோட ஃப்ளவர்ஸ், இப்போ ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ் ஃப்ளவர்ஸ், ரைட்? ஹிபிஸ்கஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை நாங்கள் அதுக்கு போடலாம். அதே மாதிரி கிட்ஸ் சோப்புக்கு, சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் குளிக்கிறதுக்கு தண்ணியை கண்டா ஓடுறது, ரைட்? அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னா, அந்த குளிக்க விரும்புறதுக்காக வேண்டி பேரண்ட்ஸ் வந்து ஹேண்ட்மேட் அந்த டாய்ஸ் உண்டு, ஒரு கார் உண்டு இல்லாட்டி சின்ன ஒரு டோல் உண்டை வந்து சோப்புக்குள்ளே வச்சு அந்த மோல்டுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே சோப்பை லிக்விடை உருக்கி ஊற்றின அப்புறம் உள்ளுக்கு பார்த்தோம்னா உள்ளுக்கு டாய்ஸ் இருக்கும், வெளியால் சோப் இருக்கும், ரைட்? அப்போ வந்து பிள்ளைகள் ஆசையாக குளிப்பாங்க. அதுக்கும் தான் இந்த இதுகள் எடுக்கிறது. இப்படி நிறைய அடிட்டிவ்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணலாம், ரைட்? அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? இந்த வீடியோன்னு தெரியுது அவங்களுக்கு? வீடியோ தெரியுதா? இது என்ன எஸ், ஓகே, ரைட்? இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம், சோப் பேஸ் இருக்குது. சோப் பேஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறது, ரைட்? இது சோப் பேஸும் நீங்களே செஞ்சு கொள்ளலாமா? இது நாங்கள் செஞ்ச சோப் பேஸ் தான், பிள்ளைகள் ப்ராக்டிக்கலில் செஞ்சதுகள், ரைட்? சோப் பேஸ் எடுத்து நாங்கள் 95%, ரைட்? நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க, அது நோட்ஸில் இல்லை, ரைட்? 95 கிராம், 100 கிராம் எடுத்தீங்கன்னா 95 கிராம் சோப் பேஸ் எடுப்பீங்க, ரைட்? அதர் இன்க்ரீடியன்ட்ஸ், அது ஃப்ரெக்ரன்ஸாக இருக்கலாம், கலர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஹேர்ப்ஸாக இருக்கலாம், மற்றதுகள் எல்லாம் உங்களுக்கு 5%க்குள்ளே தான் போடலாம். அதை விட கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு சோப் மாதிரி இருக்காது, ஒரு ஸ்க்ரப் பார் மாதிரி போயிடும், ரைட்? அதால் வந்து நீங்கள் 5%க்குள்ளே வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் தான் கட்டாயம் நாங்கள் ஹீட் பண்ணணும், டிரெக்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறது இல்லை, ரைட்? அதில் மிச்சம் கவனமாக இருக்கணுமா?
ரைட். அப்புறம் அது அந்த ஹீட்டுக்கு வந்து இது வந்து ரைட். இந்த சோப் பேஸ் வந்து நாங்கள் ரீமோல்ட் பண்ணுறதுக்கு திருப்பி உருக்குறதுக்கே தான் நாங்கள் ஃபார்முலேட் பண்ணுறோம். ரைட். மற்ற சோப்புகள் அப்படி இல்லை. ரைட். உருகுனதுக்கு பிறகு இப்படி ஒரு லிக்விடாக வந்துடும். நாங்கள் சோப் பேஸ் போட்டோம். ரைட். இப்படி லிக்விடாக வந்துடும். அதுக்கு நாங்கள் அடிட்டிவ்ஸ் செட் பண்ணுவோம். ரைட். அடிட்டிவ்ஸ் நான் இதில் போடுறேன்னு வந்து மஞ்சிஸ்டா உங்களுக்கு தெரியும். ஆயுர்வேதையில் நாங்கள் முக்கியமான எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் பொதுவாக பாவிக்கிறது. மஞ்சிஸ்டாவில் நாங்கள் ஆயில் செஞ்சு பாவிக்கிறது, பவுடராக பாவிக்கிறது. ரைட். 10 அப்படி அந்த க்ரீம் மாதிரி இது பண்ணுறது, அப்படி நிறைய இதுகள் இருக்குது மஞ்சிஸ்டாவில். மஞ்சிஸ்டான்னு சொல்கிறது தமிழ்லேயே மஞ்சிஸ்டா தான், சிங்களத்தில் வெல் மெதட்டேன்னு சொல்லுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் ஃப்ரெக்ரன்சஸ் அந்த வாசம் நாங்கள் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிள், வெரி சிம்பிள் தான். பெருசாக கஷ்டமான வேலை ஒன்று இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் செய்யலாம். ஆனால் செய்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா சரி. ரைட். சோப் பேஸ் எடுத்து அதுக்குரிய உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகைகளோட ஹெல்த் பெனிஃபிட்டையும் தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே. ரைட். அப்புறம் மோல்டில் ஊற்றுறது, ஆனால் பெருசாக கஷ்டமான இது ஒன்று இல்லை. மஞ்சிஸ்டா எவ்வளோ போடணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. மஞ்சிஸ்டா ஒரு 3 கிராம் மாதிரி போட்டால் போதுமா. அப்புறம் நான் சொன்னேன் ஐபிஎன் அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு இந்த மேலே அழைக்கிற ஏர் பபிள்ஸுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டீங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் வந்து எண்டில் வந்து சோப் வந்து நல்லா ஷைனிங்காக வரும். ரைட். ஓகே. அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போக மட்டும் ஃபுல்லாக அடிங்க. ஆனால் நிறைய அடித்து ஊற்றிடாங்க ஆல்கஹால் அதுக்குள்ள. ரைட். ரைட். கடைசியாக நீங்கள் ரிமூவ் பண்ணக்குள்ள இப்படித்தான் உங்களோட சோப் வரும். ரைட். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் க்யூரிங் பண்ணி வைக்கணும். அதாவது டீஹியூமிடிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறது கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கணும் ஒரு 4 ஹவர்ஸுக்கு. ரைட். 4 ஹவர்ஸுக்கு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொலித்தீனால் ரெப் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சோப் உங்களோட லேபிள் அதெல்லாம் திருப்பி பண்ணலாம். ரைட். சூடாகவே ஊற்றணும், சூடாகத்தான் ஊற்றணும். இல்லாட்டி என்ன செய்யமாண்டா அந்த உங்களோட சட்டிக்குள்ளேயே திருப்பி அது சோப்பாக மாறிடும். அதால் உங்களுக்கு பிறகு மோல்டுக்கு ஏற்ற ஷேப் வராமல் போயிடும். அதால் நீங்கள் சூடாக இருக்கும்போதே ஊற்றிட்டா ஓகே. ரைட். ஓகே. நீங்கள் அந்த அளவுகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரைட். ஃபார்முலா வரக்குள்ள இல்லாட்டி இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன், எழுதிக்கலுங்க. 100 வீதத்துக்கு 100% நாங்கள் எடுத்தோம்னா 95 கிராம் 95% கட்டாயம் சோப் பேஸ் இருக்கணும். ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட அடிட்டிவ்ஸை பொறுத்து அதோட அளவுகள் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மஞ்சிஸ்டா பவுடர் போட்டோம்னா 3 கிராம் மாதிரி போடுவோம். ரைட். இதே நாங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டோம்னா 3 கிராம் போட்டோம்னா சோப் முழுக்க ரோஸ் பெட்டலாக தான் இருக்கும். அப்போ அது நாங்கள் ஒரு 1 கிராம் 0.5 கிராம் அந்த கொஞ்சம் போட்டாலே போதும். ரைட். அப்போ உங்களோட அடிட்டிவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். 95 தான் கட்டாயம் இல்லை. நீங்கள் இப்போ ரோஸ் பெட்டல் மாதிரி போடுறீங்கன்னா நீங்கள் 97% மாதிரி சோப் பேஸ் எடுக்கலாம். ஏன்னா பாரம் குறைஞ்சதான அடிட்டிவ்ஸ் பாரமாக இருந்ததுன்னா நீங்கள் சோப் பேஸை 95 எடுக்கலாம். அடிட்டிவ்ஸ் பாரம் குறைஞ்சதாக இருந்தால் ஃப்ளவர்ஸ் தான் நான் பொதுவாக சொல்கிறது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாரம் இல்லை. அது 1 or 2 கிராம் தான் வரும். அதுக்கே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துடும். ரைட். அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் போட்டால் சோப் தெரியாமல் போயிடும், ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ரைட். என்ன ரோசா பூ ஒன்று போட்டால் பெருசாக இருக்குமே, அந்த இதுக்கால நாங்கள் 1 or 2 கிராம் போட்டால் ஓகே. ரைட். அடுத்தது நீங்கள் ஃப்ரெக்ரன்ஸ். ரைட். ஃப்ரெக்ரன்ஸ் வந்து எங்களுக்கு மூக்குக்கு எவ்வளோ தூரம் வாசம் தேவைப்படுதோ நீங்கள் இது பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்கல தெரியும். ஒரு 1 to 2% மாதிரி வரும். நல்ல ஃப்ரெக்ரன்ஸாக இருக்கணும். ஃப்ரெக்ரன்ஸ் செலெக்ஷன் ஆக முக்கியம். ரைட். பெர்ஃப்யூம் செய்கிற ஆக்களுக்கு சம்மந்தமாக தெரியுமா நினைக்கிறேன். நான் என்கிட்ட பெர்ஃப்யூம் இது பண்ண ஆக்களுக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெக்ரன்ஸை பேசிக் ஃப்ரெக்ரன்சஸ் சிலதுகள் இருக்குது. சோப்புக்குரியதுன்னு சொல்லியிருக்கு, கொஸ்மெட்டிக்குன்னு சொல்லியிருக்கு, நாங்கள் பெர்ஃப்யூமாக பாவிக்கிறதுக்குன்னு சொல்லி வேறையாக இருக்குது. கொஸ்மெட்டிக்லேயும் லீவோன் ப்ராடக்ட்டுக்குரிய பெர்ஃப்யூம்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. லீவோன்ண்டா க்ரீம் லோஷன் அந்த மாதிரி நாங்கள் பூசினா அப்படி இருக்கும், அதுக்குரிய ஃப்ரெக்ரன்சஸ் இருக்குது. மற்றது வாஷ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.
ஒசோஃபண்டா சோப் இருக்கு, ஷாம்பு அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்குரிய ஃப்ரெக்ரன்சஸ் வேறையா இருக்கு. அப்போ நீங்கள் அதை நீங்கள் அந்த சோப்ஸில் பெட்டால நீங்கள் டோலோ கார்பரேஷன், க்ளோகெம் இல்லாட்டி ஆன்லைன்லேயும் நிறைய இப்போ இதுகள் இருக்குது. அவங்க டைம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து கலர்ஸ் பொதுவாக நான் தான் நேச்சுரலாக இது பண்ணுறதால ஆட் பண்ணுறது இல்லை. அப்படி இல்லாமல் உங்களுக்கு கலர்ஸ் வந்து சோப்புக்குரிய கலர்ஸ் பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. ரைட். சோப் பிக்மெண்ட்ஸ்ன்னு கேட்டால், கலர் பிக்மெண்ட்ஸ்ன்னு கேட்டால் அவங்க தருவாங்க சோப்ஸில். ரைட். உங்களுக்கு அதுகளை வாங்கி கொள்ளலாம். ரைட். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரிசர்வேட்டிவ் சோப்ஸுக்கு ஆட் பண்ணுறது இல்லை, தேவை இல்லை. ரைட். எஸ் கேளுங்க. சார் இப்ப சார் அவங்கள்ட்ட படிச்ச ஒரு ஆள் தான் எங்களுக்கு 1 day கிளாஸ் மாதிரி செஞ்சாங்க. அப்ப அவங்க வந்து எங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுல வந்து 3 ஆயில் செட் பண்றது, 2 ஒரு 10 grams கிட்ட பவுடர் எக்ஸ்கூஸ் செட் மீ பண்ற சிஸ்டர், மாதிரி எல்லாம் சொன்னாங்க. எக்ஸ்கூஸ் மீ, நான் இதில் 180 பேர் இருக்கிறாங்க. நான் எல்லாரோட டைமுக்கும் வெளியூ பண்ணுறேன். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்கிறேன். நான் இந்த மெல்டன் போருக்குள்ள இல்ல வராது சார், உங்களுக்கு. நான் நீங்க கேக்குறது கொஞ்சம் என்னன்னா இப்ப அதை வந்து பேசுறதெல்லாம் பரவ கேட்டுக்கொள்ளுங்க. நான் இப்போ இதில் இன்னொருத்தர தாண்டி பேசுவோம் இது பண்ண விரும்பவில்லை. ரைட். ஓகே, சாரியா. உங்களுக்கு பேசுனதுல நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன்னா. ஓகே, சார் நான் ஒரு டவுட் கேட்கலாமா? நான் உங்களுக்கு இது பண்றேன். எஸ். என்னன்னு சொன்னா மஞ்சள் சோப் நான் செஞ்சேன், அது டபுள் கலர் வருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். கீழே அந்த தூளெல்லாம் கீழே வந்து தேங்கிடுது, மேல ஒரு கலர் கீழே ஒரு கலரா வருது. அது ஏன்? அது வந்து ஓகே, நல்ல கொஸ்டின்ஸ். முதலாவது வந்து உங்களோட பவுடர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஈக்குவல் இல்லை. ரைட். நீங்க சோப்புக்கு ஆட் பண்ற நேரம் மஞ்சிஸ்டா பவுடரா போட்டீங்க. ஓ, பவுடர் அரிச்சு எல்லாம் ஒரே மாதிரியான பவுடர் சைஸ் உள்ளதா போட்டீங்க. அப்படின்னு இல்ல, கடையில எப்படி வாங்கணும்னா அது அப்படியே அளந்து ஓகே, அதான் அது டிஃபரெண்ட். போடல. அப்ப நீங்க அப்படி போட்டீங்கன்னா, அரிச்சு ஒரே சைஸ் இல்லாத மாதிரி போட்டீங்கன்னா அதுல பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும். பெருசு பாரம் கூடினது சோப் காய முன்னுக்கே கீழே போய் இறங்கிடும். ரைட். அப்ப நீங்க ஏழுமான அளவு மிக்சிங் பண்ணக்கூடாது. நீங்க மோல்ல ஊத்திட்டு திருப்பி மிக்சிங் பண்ணி விட்டீங்கன்னா அதெல்லாம் ஈக்குவலா மாதிரி வரும். ரைட். ரொம்ப அது நடக்கிறது தான், அது இஷ்யூ இல்லை. நீங்க அதை ஒரே சைஸுக்கு வர மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு அரிச்சிட்டு அது செஞ்சீங்கன்னா ஓகேயா வரும். ரைட். சார் சோப் முறைக்குது இல்லை சார். கலர் ஓகே, திக்னஸ் இல்லை. சோப் நுரைக்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் வேறையா இருக்கு. ரைட். நுரைக்கிறதுக்கு நாங்கள் என்ன போடுறது யாருக்கா தெரியுமா? ஃப்ளக்ஸுக்கு விலங்கல்ல சார் சோப் நட் பவுடர் சார். சோப் நட் பவுடர் நெச்சுரல். ஓகே ஓகே, நெச்சுரலா சோப் நட் பவுடர்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு போடலாம். அப்படி இல்லாம கொமனா நாங்க நுரைக்கிறதுக்கு கட் பண்றது வந்து எஸ்எல்இஎஸும் இல்லை. எஸ்எல்இஎஸ் வந்து பிரைமரி எஃபெக்ட் அது கீழே வரும். சோப்புக்கு நாங்கள் இது பண்றதை விட சிஏபிபி தான் கூடுதலாக ஆட் பண்றதா. ரைட். சிஏபிபின்னு என்ன சாமான் யாருக்கு தெரியும்? கொக்கோமிடோ ப்ரோபைல் பீட்டேனா. ரைட். பிறகு நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை பாருங்க, அப்போ விளங்குமா. ஓகே, நான் இன்னொரு வீடியோ பார்ப்போம். பார்த்துட்டு திருப்பி நான் லெக்சர்ஸுக்கு போகிறேன். ஹலோ. எஸ். ஹலோ சார், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னீங்கல்ல அந்த பிம்பிள் ரிமூவலுக்கு ஒரு லிக்விட் மாதிரி ஒரு நேம் ஒன்று சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லுவீங்களா? டீ ட்ரீ ஆயில். ஓகே, தேங்க்யூ சார். நான் சொல்லிட்டேனதுக்காக சோப்புக்கு போட்டுறாதீங்க, கூடுதலாக முகம் எரியுமா. அதுக்கெல்லாம் அளவுகள் இருக்கு. ரைட். இதுகள் இருக்கு, அதெல்லாம் கவனமாக தான் பாவிக்கணும். நீங்கள் போடுங்க, சோப்புக்கு போடலாம் டீ ட்ரீ ஆயில், ஆனால் அளவு இருக்கணும். எஸ்கியூஸ் மீ சார். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஓ, இப்ப நீங்க சிஏடி பவுடர் போடலாம்னு சொன்னீங்க தானே? சிஏபிபி பவுடர் இல்ல, அது லிக்விட். சிஏடி என்ன சார் விளங்கல? சிஏபிபி. சிஏபிபி. ஓ, அது இந்த இப்ப நீங்க இப்ப காட்டின மஞ்சஸ்தான் பவுடர் அதுலக்கும் சேர்க்கணுமா இல்லாட்டி மஞ்சஸ்தான் பவுடர் அவங்களோட சோப் பேஸ்லயே இருக்கும், அது அவங்களோட சோப் பேஸ்ல அது இருக்கும். எனக்கும் அந்த பிரச்சனை வருது. நான் சோப் பேஸ் எல்லாம் செய்யறேன், சில சோப்பரம் நுரைக்குது, சில நுரைக்குது இல்ல. நான் 4-5 ஜாயும் செஞ்சேன், அலோவேரா செஞ்சேன்,
பப்பாயா செஞ்சேன். அது அவங்களோட அப்படிலாம் சோப் ஒன்று பேஸ் ரெண்டுல செலெக்ஷன் கரெக்ட் ப்ரோக்ராம் சொல்லி செஞ்சேன். தரேன்னா நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். சரி 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 ரைட், இது வந்து கோட் மில்க் சோப் பேஸ். ரைட், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது வேறு நார்மலாக கிளிசரின் சோப் பேஸ். இப்போ பார்க்குறது வந்து அது வெளியே ஆட் பண்ணது, அதாவது ஆட்டுப்பால் சோப் பேஸ் செஞ்சு இது பண்ணது. ரைட், இது பொதுவாக வந்து நீங்கள் கோட் மில்க்கு இல்லாட்டி மில்க் எடுத்து ஆட்டுப்பால் சரி மாட்டுப்பால் சரி எடுத்து நீங்கள் அதில் இது பண்ணீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த இதெல்லாம் இது பண்ணக்குள்ள ஸ்லைட்டாக ஒரு yellowish கலர் வந்து வரும். ரைட், இந்த ஒயிட் வராது. இந்த ஒயிட் வரணுமெண்டா நீங்கள் டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற அந்த ஒயிட் கலர் இதுகள் ஆட் பண்ணுறது. ரைட், அப்போ தான் இந்த மில்க் கலருக்கு வரும். ரைட், அப்புறம் அது உருகினதுக்கு பிறகு எடுத்து எங்களுக்கு தேவையான அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரைட், மற்றது ஓவர் ஹீட்டும் பண்ணக்கூடாது, ஹீட் கொஞ்சமும் பண்ணக்கூடாது. ரைட், அளவான ஹீட்டாக இருக்கும். ரைட், இது வந்து கொஞ்சம் கூடுதலாக செயலாகிற ஃபார்முலா உண்டு. கோட் மில்க்கும் ஊதும் துபாயில் கொஞ்சம் கூடுதலாக செயலாகிற ப்ராடக்ட் உண்டு இது. ரைட், நீங்களும் செஞ்சு விற்கலாம். ஏன்டா துபாயில் உள்ள கஸ்டமர்ஸுக்கு அந்த ஒருத்தருக்கு செஞ்சு ப்ராடக்ட் கொடுக்க இயலாது, அவ்வளோ பயஸ் இருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னலி எல்லா நாட்டிலேருந்து வராங்க. ரைட், அப்போ தாராளமாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே விற்கலாம். சார் நார்மலா இந்த டபுள் பாயில் பண்றதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குதா? இவ்வளவு நேரம் தான் பாயில் ஆக வேணும்னு? ஓ, முதலாவது ஃபுல்லாக அது லிக்விடிஃபை ஆகணும், ஃபுல்லாக கரைஞ்சி முடியணும். அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிங்கன்னா சரி. மற்றது உங்களோட கோட்டன் வருது ஆடு இல்லை, அவங்களோட சோப் பேஸ் சப்ளையர்கிட்ட வந்து சோப் பேஸுக்குரிய மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்னு சொல்லியிருக்கு. MSDSன்னு சொல்லி ஒரு டேட்டா ஷீட் ஒன்று சொல்லியிருக்கும். ரைட், அந்த ஷீட்டை வாங்கினீங்கன்னா அந்த ஷீட்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ நேரம் என்ன செய்யணும், எப்படி ஹீட் பண்ணணும், எல்லாம் டீட்டெயிலும் அதில் இருக்கும். ரைட், எக்ஸ்கியூஸ் மீ சார், அதை மறுபடியும் ஒருக்க சொல்லுங்க. எது சோப் பேஸ் வாங்கும்போது சோப் பேஸ் வாங்குற sheet கடையில் அண்ட் மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் MSDSன்னு சொல்கிறது. ரைட், இப்போ டெவலப் ஆப்ரேஷன் எல்லாம் தருவாங்க, குளோகேம்லேயும் தருவாங்க. ரைட், அதில் அந்த சோப் பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை உங்களுக்கு இது பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ நீங்கள் சோப் பேஸை வாங்கி நீங்கள் சோப் செய்கிறீங்கண்டா, ரைட், சோப் பேஸ் ஒன்றை வாங்கி நீங்கள் சோப் செஞ்சிட்டீங்கண்டா அதை நீங்கள் திருப்பி லெபோரட்டரி டெஸ்ட் கொடுக்குற நேரம் சோப் பேஸில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்டோட தான் அதுக்கு அந்த பேஸுக்கு நீங்கள் என்ன எட் பண்ணீங்கன்னு சொல்லி டீட்டெயில். உதாரணம் இப்போ சாக்கோலும் ஊது ஃப்ரெக்ரன்ஸும் எட் பண்ணால் சாக்கோல் அண்ட் ஊத் ஃப்ரெக்ரன்ஸ். ரைட், அதை மட்டும் நாங்கள் போட்டு அந்த டேட்டா ஷீட்டோட தான் நாங்கள் ITIக்கு இல்லாட்டி SLSக்கு நாங்கள் கொடுப்போம். ரைட், ஓகே, இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் இது செய்கிறது. ரைட், நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். செக் பண்ண கொடுக்கணும் நல்லா ஐடிஐக்கும். ஓகே, கொஞ்சம் இது பண்ணுங்க. இதில் நிறைய பேர் இருக்கிறதால நான் எல்லாருக்கும் வெளியே பண்ணுறேன். சில பேர் அட்வான்ஸாக இருக்கிறீங்க, சில பேர் கொஞ்சம் பேசிக்லேருந்து இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கும் விளங்கப்படுத்துகிற மாதிரி நான் பேசிக்லேருந்து போகிறேன். அட்வான்ஸ்டாக கொஞ்சம் செஞ்சு இது பண்ணுறாங்களுக்கு நான் கடைசியில் அவங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு ஒன்றுமே விளங்காமல் கடைசிக்கு போனாங்கன்னா அவங்க பாவம். ரைட், ஓகே, இப்போ நான் சோப் செய்கிற மாதிரி நானே. ரைட், வெயிட், நான் இப்போ உங்களுக்கு டைம் தரேன் கொஸ்டின் பண்ணுறதுக்கு. நான் சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா இல்லாட்டி நான் சொல்ல வந்ததில் ஒன்றும் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க சோப் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து நாங்கள் 95% சோப் பேஸ் எடுப்போம். ரைட், பேலன்ஸ் 5%க்குரிய தான் நாங்கள் அடிட்டிவ்ஸ் எங்களுக்கு போடலாம். அடிட்டிவ்ஸாக நிறைய அடிட்டிவ்ஸ் இருக்குது. ரைட், நேச்சுரலாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா கிளேஸ் இருக்குது. பெஸ்ட் வந்து கெலமின் கிளே இருக்குது, கவுலிங் கிளே இருக்குது. ரைட், ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட அவங்களுக்கு இதுகள் பாவிக்கலாம். கவுலிங் கிளே என்னத்தில் இருக்குது, லெக்டோகெலமின் லோஷன் தெரியும் தானே, அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கவுலிங் கிளே, தோலுக்கு நல்லா குளுமையாக இருக்கும். ரைட், அதே மாதிரி ஹேப்ஸ் எங்களுக்கு பாவிக்கலாம். ரைட், அதுவும் டேமரிக்ஸ் வந்து நார்மலாக வீட்டுக்கு நாங்கள் பச்சை மஞ்சள்னு சொல்லுவோம், அந்த மஞ்சள் பாவிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் பாவிக்கிறதா இருந்தால் நிறைய போட்டுறாதீங்க, ஸ்கின்னுக்கு வந்து பேன் ஆகும், இந்த இரிட்டேட்டாக எரியும். ரைட், அது 1 பிஞ்ச் அப்படி தான் இது பண்ணலாம். அப்படி எரியிற ஐட்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ரைட், அது இல்லாமல் எங்களுக்கு கொக்கோ பவுடர், காஃபி பவுடர், ஆல்கனட் ரூட் இதுகள் அப்படி நிறைய இதுகள் பவுடர்ஸ் இருக்குது, எல்லாமே எங்களுக்கு ஆட் பண்ணி கொள்ளலாம்.
ரைட். மற்றது கலர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக போடுறதுக்கு எங்களுக்கு நேச்சுரல்லேருந்தே கலர்ஸ் வந்துடும். சிந்தட்டிக்காகவும் சோப் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெக்ரன்ஸும் நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் எசென்ஷியல் ஆயில்னு சொல்லியிருக்கு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெக்ரன்ஸ்ன்னு சொல்லி சோப்புக்குரியதேன்னு சொல்லியிருக்கு. ரைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 போட்டிங்க. லெவெண்டர் ஒரிஜினல் எசென்ஷியல் ஆயிலும் இருக்குது, அதே மாதிரி லெவெண்டர் ஃப்ரெக்ரன்ஸும் இருக்குது. ஒரிஜினல் எசென்ஷியல் ஆயில் நினைக்கிறேன் 20 ml வந்து கிட்டத்தட்ட 1900 2000 மாதிரி வரும். அதே இது ஃப்ரெக்ரன்ஸ் வந்து 350 ரூபா தான் வரும். ரைட். 1 ounce 30 ml மாதிரி 350 ரூபா தான் வரும். அப்படி அந்த ஃப்ரெக்ரன்ஸ் தான் நான் பொதுவாக சோப்புக்கு போடுறது, எசென்ஷியல் ஆயில் போடுறதுகள் குறைய. ஏன்னா தெரப்பியூட்டிக் இதுகள் இருந்தால் கொஞ்சம் அட்வான்ஸாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதில் போகலாம். அதுகள் போட்டிங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் உங்களோட சோப் வந்து சரியான ப்ரைஸுக்கு வந்து நிற்கும். உங்களுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டை கஸ்டமர்ஸ் பேஸ் இருந்தால் உங்களுக்கு அதுகளுக்கு போகலாம். ரைட். அதே மாதிரி கலர்ஸ் பார்த்தோம், ஃப்ரெக்ரன்ஸ் பார்த்தோம். வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்பல்ஸ் இருக்குது. எக்ஸ்ஃபோலியன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, ஓட் சோப்ஸ் இருக்குது, கொஃபி இருக்குது, பப்பி சீட் இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதுகள் இருக்குது. நீங்கள் நான் காட்டி தந்த தராஸில், ஈபேயில் இல்லாட்டி அமேசானில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ட்ரெண்டிங்கில் என்ன ப்ராடக்ட்ஸ் ஆக்கள் வாங்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம். ரைட். இப்போ நாங்கள் நினச்சிட்டு இப்போ ஹனி சோப் வந்து நல்லா விற்குதுன்னு சொல்லி நம்ம ரியலாக போய் பார்த்தோம்னா ஹனி சோப்புக்கு சேல்ஸ் இல்லை. ரைட். அப்போ நாங்கள் அது செய்கிறது வேஸ்ட். அப்போ அப்படியான இதுகளை நாங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ரிசர்ச்களை செஞ்சீங்கண்டா. ரைட். அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர்ஸ் அண்ட் ஸ்கின் என்ஹான்சர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ரைட். பட்டர்ஸ் ஸ்பெஷலாக ஷியா பட்டர், கோகோனட் பட்டர். ரைட். கோகோனட் பட்டருங்கிறது கோகோனட் ஆயிலுக்கு தானா? ரைட். 72 கிலோ 600 கிராம் இருக்கு. 72 கிலோ 600 அலோவேரா கிராம் ஜெல், இருக்கு. ஹனி. ரைட். இப்படி நிறைய ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் தரக்கூடிய ஐட்டங்கள் நிறைய இருக்கு. நீங்க 54. ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேல இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. அடுத்தது வந்து டெக்கரேட்டிவ் அண்ட் ஃபன் அடிஷன்ஸ். ரைட். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்று ட்ரை ஃப்ளவர்ஸ், இப்போ லெவெண்டர் எல்லாம் ட்ரை ஃப்ளவர்ஸும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸ்ரீலங்காலையும் உங்களுக்கு இப்போ ப்ளூ பை, அந்த பட்டர்ஃப்ளை நாங்கள் சொல்லுவோம், நீலப்பூன்னு சொல்லுவோம். ரைட். அதுவும் இருக்கு. லூஃபா பீசஸும் இருக்கு. ரைட். இப்போ நிறைய இதுகள் இருக்கு. ரைட். அடுத்தது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் அதோட டெக்கரேட்டிவ் நாலேஜை பொறுத்து, டைமை பொறுத்து அதை நீங்கள் அவங்களுக்கு வேல்யூ அடிஷன் செஞ்சு கொள்ளலாம். ரைட். அது நீங்கள் நார்மலாக யூடியூப்லேயே அந்த வீடியோஸ் பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி எப்படி செய்கிறாங்கன்னு. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் உங்களுக்கு ஓகே தானே, உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். அந்த டிசைனுக்கு ஏற்ற நீங்கள் எவ்வளோ டைம் செலவழிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் 600 விற்கிற சோப்பை 6000 விற்கலாம். ரைட். உங்களுக்கு ஆர்ட் அந்த நாலேஜ் இருந்ததுண்டா நல்ல சேல் ஒன்று பார்க்கலாம். நீங்கள் ஈபேல போய் பார்க்கலாம். ஆர்டிசன் சோப்ஸுக்கும் நார்மல் சோப்புக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து $45, அது வந்து $4.5. ரைட். ஓகே. இவ்வளோதான் நாங்கள் மெயினாக வேல்யூ அடிஷனில் ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில ஐட்டங்கள் இருக்குது. நான் ஸ்லைட்டில் போடலை, வாயால் சொல்கிறேன்னு எழுதிக்கலுங்க. சோப் பேஸ் 95 கொண்டு வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு நாளும் அதுக்குள்ள தண்ணி ஊற்றக்கூடாது. ரைட்டா. கிளிசரின் போடக்கூடாது. நிறைய பேர் கிளிசரின் சோப்புன்னு சொல்லி கொண்டு வந்து சோப் பேஸை வாங்கி வச்சு அதுக்குள்ள கிளிசரினை ஊற்றுறாங்க. அது தேவையில்லை. ஏன்னா அதில் ஆல்ரெடி தேவையான அளவு கிளிசரின் இருக்குது. நீங்கள் அதுக்கு மெடிசனெலாம் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த சோப் இதே பேத்துடும், அந்த ஃபார்முலேஷன் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். அது மாதிரி தண்ணியும் ஊற்றக்கூடாது. எங்களுக்கு ஆயில்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் 0.3, 0.4, 0.5 மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் நாங்கள் ஆயில்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோப்புக்கு மேலே ஆயில் மிதக்கும். ரைட். ஏழுமான அளவு ட்ரை பவுடர்ஸ். இப்போ நான் இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு நிறைய ஐட்டங்கள் தந்தேன். இதுகளுக்குள்ள நீங்கள் இது பண்ணி கொண்டீங்கன்னா உங்களோட சோப்போட தன்மையை, அதாவது அதோட கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். ரைட். இதை தாண்டி மற்றதுகள் ஆட் பண்ணுறதால தான் உங்களோட சோப்போட அந்த ஃபார்முலா வந்து ஸ்பாயில் ஆகிறது. ஓகே. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். நிறைய பேர் கேட்டீங்க இந்த கேள்வி, வாட் இஸ் கிளிசரின் சோப் ஸ்வெட்? அதாவது சோப்பில் நீங்கள் சோப்பை வச்சுட்டீங்கன்னா கிளிசரின் சோப்பை செஞ்சு இது பண்ணீங்கன்னா அதில் வந்து நீர்க்குமிழி மாதிரி வருது. ரைட். ஏன்னு கேட்குறாங்க. ரைட். முதலாவது வந்து அப்படி வாரது பிழை இல்லை, அப்படி வரலாம். ரைட்.
ஏனெண்டா கிளிசரின் வந்து கிளிசரின் தானே, கிளிசரின் சோப்பில் இருக்குது, கிளிசரின் தானே. அப்போ கிளிசரின் வந்து ஒரு ஹியூமெக்டன். ஹியூமெக்டன்டா மாய்ஸ்சரைசரில் ஒரு டைப் ஒன்று. மாய்ஸ்சரைசர் அது என்ன செய்யுமெண்டா, இப்போ நான் தோல் எடுத்தோம்டா என்னோட கை விளங்குவது தெரியா, ரைட். இப்போ தோல் இதில் இருக்குது, ரைட். இப்போ நாங்கள் இதில் கிளிசரினா ஹியூமெக்டன் ஒன்று நாங்கள் இதில் அப்ளை பண்ணோம்டா அது என்ன செய்யுமெண்டா, ஏரில் உள்ள அவ்வளோ நீர்க்குமிழியையும் இழுத்தெடுக்கும், ரைட். அதே மாதிரி எங்களுக்கு கீழ் தோலில் உள்ளது, ரைட். எபிடெமிஸ் டேமிஸ் அப்படி கீழ் தோல் படையதுகளை கீழ் தோல்கள் உள்ளுக்குள்ள தண்ணியையும் மேலே வெளித்தோலுக்கு இழுத்தெடுத்து இந்த தோலை நல்லா ஈரப்பதமாக ஈரலிப்பாக வச்சுக்கொள்ளும், ரைட். அப்போ நாங்கள் சோப்பில் கிளிசரின் இருந்தால் என்ன நடக்குமெண்டா, அது ஏரில் உள்ள நீர்க்குமிழி எல்லாம் இழுத்துக்கொள்ளும். இழுத்து தான் அது ட்ரொப்பாக இருக்கிறது, ரைட். அதனால் அது பிழை இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாமெண்டா, கிளிசரின் அந்த சோபிட்டோல் சுகர் அந்த ஐட்டங்கள் இருக்குது, அதாவது மாய்ஸ்சரைசர்ஸ் கொஞ்சம் இருக்குது சோப் பேஸில், ரைட். அந்த மாய்ஸ்சரைசர்ஸை பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக ஹீட் பண்ண சோப் பேஸஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. சிலதுகள் வந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்டென் பிரதர்ஸ் டைம் ஓகே, மற்றது டொலோ கோஆப்ரேஷன் இருக்குது சோப் பேஸ் ஒன்று கேலக்ஸின்னு சொல்லி, ரைட். இந்தியன் பிராண்ட் உண்டு. அதன் ப்ரைஸ் கொஞ்சம் கூட, அவங்கடையும் இந்த ஸ்வெட் வராது. பட் ஸ்வெட் வராது வந்து இஷ்யூ இல்லை, அதை முதலாவது விளங்கி கொள்ளுங்க. அதுக்கு வராமைக்கிறது நீங்கள் விற்க மட்டும் வாங்க பேக்கெட் உடைக்க மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் க்ளீனாக ரெப் பண்ணிட்டீங்கன்னா இஷ்யூ இல்லை, ரைட். ஓகே, இதுகள் தான் அதுக்குரிய ரீசன்ஸ், ரைட். ஹை ஹியூமிடிட்டி ஒன்று நாங்கள் ஒழுங்காக ஹீட் பண்ணாமல் அந்த மேனுஃபேக்சரிங் நாங்கள் இது பண்ணக்குள்ளே சரியாக செய்ய சோப் பேஸ் செலெக்ஷன். சோப் பேஸ் வந்து நீங்கள் மலிவாக வாங்க வேணாம், ரைட். சோப் நூடில்ஸ் சோப் இதுன்னு சொல்லி இவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. யார்கிட்ட நான் கடையோட பேரை சொல்லலை, டேமி ஸ்ட்ரீட் சென்ட்ரல் ரோட்ல எல்லாம் இருக்குது. பிஏ இந்த லாஜின்னு சொல்லி முடியும் ஒரு கடை, ரைட். அவங்களோட சோப் பேஸ் எல்லாம் நீங்கள் 1200 அப்படி வாங்கினீங்கன்னா அவங்களோட சோப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும், ரைட். ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டான இதுகளை வாங்க. நீங்கள் லோக்கல் ஸ்ரீலங்காவில் வாங்கணுமெண்டு இல்லை, இதுகளில் நீங்கள் இந்தியாவில் இதுகள்லையும் நீங்கள் ஃபாரின் இதுகள்லையும் நீங்கள் சர்ச் பண்ணி இது பண்ணி பார்க்கலாம், ரைட். அடுத்து ஓவர் ஹீட் பண்ணாலும் எங்களோட சோப்போட ஃபார்முலா வந்து பிரேக் ஆகும், ரைட். அடுத்தது வந்து நாங்கள் கிளிசரின் மற்றது அந்த ஹியூமெக்டன்ஸ் இதுகள் சோபிட்டோல் இல்லாட்டி சுகர் இதுகளை வந்து நாங்கள் தெரியாமல் அளவில் கூடி குறைச்சி போட்டாலும் அந்த இஷ்யூஸ் வரும், ரைட். ஸோ எங்களுக்கு சோப்புக்கு மாய்ஸ்சரைசரும் வேணும், அப்போ தான் ரிசல்ட்ஸ் இருக்கும், ரைட். மாய்ஸ்சரைசர் போட்டால் அந்த ஸ்வெட் வரும், மாய்ஸ்சரைசர் குறைச்சா ஸ்வெட் வராது, ஆனால் சோப் ரிசல்ட்ஸ் இருக்காது. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதால நாங்கள் இது சம்மந்தமாக அந்த கஸ்டமர்ஸை எடியூகேட் பண்ணோம்னா அதுக்குரிய சொல்யூஷனாக கிடைக்கும், ரைட். நாங்கள் என்னென்ன செய்யலாம், அதுக்கு முதலாவது செய்யலாம், நாங்கள் ப்ராப்பராக ரெப் பண்ணணும். நான் இப்போ மோட்லேருந்து கலட்டி 4 ஹவர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ண வைக்கணும். நல்லா ட்ரை ஏர் உள்ள ஏரியாவில் நாங்கள் ட்ரை பண்ண வைக்கணும். ட்ரை பண்ணத்தோடு எடுத்து நாங்கள் பொலித்தீனால் ரெப் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம், ரைட். கவர் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ட்ரையான ஏரியாவில் தான் இது பண்ணணும். மற்றது நாங்கள் சோப் செய்யக்குள்ளேயும் நாங்கள் ஓவராக ஹீட் பண்ணிடக்கூடாது, ரைட். ஒரு 10 மினிட்ஸ் டபுள் பாயிலில் செஞ்சால் உங்களுக்கு அந்த ஓவர் ஹீட்டிங் வராது. டிரெக்டாக ஃபயரில் செஞ்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும், ரைட். அடுத்தது சோப் பேஸ் செலெக்ஷனில் வந்து நீங்கள் கட்டாயம் நல்ல சோப் பேஸ் செலெக்ஷனாக இருக்கணும். ஒரு 4-5 கடையில் 4-5 சாம்பிள்ஸ் ஒரு 200 கிராம் வாங்கி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக்கேஜிங் அதில் ஒழுங்காக செஞ்சு பாருங்கள், எந்த சோப் பேஸ் நல்ல மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே சோப் பேஸில் ஒரே இதுகளில் வாங்கி கொண்டு போக வேணாம். ஒரே கடையில் ஈவன் குளோகேம்லையும் நீங்கள் வாங்கினதுகள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலுங்க, அவங்க சிலது பிராண்ட் சொல்ல மாட்டாங்க. என்ன இதோ தந்தீங்கன்னா அடுத்த முறை வரக்குள்ள அவன் சோப் பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று தருவாங்க, ரைட். அவங்க என்ன செய்கிறேன்னா ஒருக்கா யார்கிட்ட மலிவாக கிடைக்குதோ அதைத்தான் அவங்க வாங்குறது. நாங்கள் இன்றைக்கு போனோம்னா இன்றைக்கு ஒரு சோப் பேஸ் இருக்கும், நாளைக்கு போனால் இன்னொரு சோப் பேஸ் இருக்கும். அப்போ எங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு சோப் பேஸை நான் மாற்றி எங்களுக்கு கொடுக்க இயலாது. ஸோ அதால் கிளியராக அவங்ககிட்டையும் அதுகளை கதைச்சு கொள்ளுங்க, ரைட். அடுத்தது வந்து ஈஸி சிம்பிளிஸ்ட் வே, ரைட். இது நான் செஞ்ச சொல்யூஷன் உண்டு. டிட் யூ நோன்னு சொல்லி சோப் பாக்ஸ்லேயே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அடிச்சிருது, ரைட். கிளிசரின் ஸ்வெட் இஸ் ஹார்ம்லெஸ். கிளிசரின் வந்து உங்களுக்கு ஹார்ம்லெஸ், ரைட். அது வந்து சோப்போட குவாலிட்டியையோ இது பண்ணால் அது அவங்களோட ஸ்கின்னுக்கு நல்லம்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று எழுதி போட்டுட்டோம்னா ஓகே, அவங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கிளிசரின். அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே இதில் கிளிசரினுக்கு ஒரிஜினல் சோப், அப்போ நல்லம்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் பாவிச்சு முடிச்சா கூட ரிசல்ட்ஸ் தெரியும், அப்புறம் திருப்பி வந்து வாங்குவாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு பயம் போயிடும்,
ரைட். அடுத்து செய்யக்கூடாதுகள் இருக்கு. நிறைய பேர் ரெப் பண்ணுறது ஒன்று அந்த ஸ்பேஸ் வச்சு ரெப் பண்ணுறது, இல்லாட்டி ஒழுங்காக ரெப் பண்ணாமல் விடுறது. ரைட். ஏழுமான அளவு அந்த ஹொட் கன்னை பாவிச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டீங்கன்னா லேஸு. அப்படி இல்லாட்டி பபிள்ஸ் உள்ளுக்கு இருந்தால் அதில் ஃபங்கஸ் இது பண்ண பார்க்கும். தண்ணி வந்தால் அதில் ஃபங்கஸ் வரும். ரைட். அடுத்தது நாங்கள் செய்யக்குள்ள ஓவர் ஹீட்டாக பண்ணக்கூடாது, டபுள் பாயில் பண்ணி தான் பண்ணுறது இது பண்ணுறது. அடுத்தது உங்களோட சோப் பேஸில் நீங்கள் MSDS அது இதில் எடுத்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு விளங்கும் அதில் என்னென்ன இதுகள் இருக்குது. மாய்ஸ்சரைசர்ஸ் கூட, அதாவது ஹியூமக்டன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறாங்களா. சில பேர் கிளிசரின், சோபிட்டோல் அதெல்லாம் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆட் பண்ணியிருந்தாலும் அது சோப் நல்ல ரிசல்ட்ஸ் வரும், ஆனால் அந்த ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் வரும். ரைட். ஓகே. தென் ஸோ இது அடுத்த கோர்ஸுக்கு ப்ரொமோஷன் போட்டிக்கலாம். இதோட இது பண்ணுது. அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். ரைட். நிறைய பேர் கேட்டாங்க சோப் குயிக்காக கரையுது, அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி. ரைட். அதுக்கு உங்களோட சோப் பேஸ்டு ஃபார்முலா ஒரு ரீசன் குயிக்காக கரைகிறது. உங்களோட நான் சொன்னேனே BA LRGயில் வாங்கினீங்கன்னா அது வாங்கக்குள்ளே கரைஞ்ச மாதிரி தானே வருது. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியுமா, கையில் பிடிக்கக்குள்ளே அது நவிஞ்சு போயிடும். நாங்கள் உருக்க தேவையில்லை. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டானதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த இஷ்யூ வராது. அடுத்தது மெல்டன் பவர் இல்லாமல் நீங்கள் கோல்ட் ப்ராசஸில் செய்யக்கொள்ளையும், கோல்ட் ப்ராசஸில் ஆயிலும் சோடியம் ஹைட்ராக்சைடும் போட்டு செய்யக்கொள்ளையும் உங்களுக்கு அந்த குயிக்காக கரைகிற இஷ்யூ வரும். ரைட். அதுக்கு எங்களுக்கு 2-3 சொல்யூஷன் இருக்கு. ஒன்று குவாகம், அரபிக் கம் மாதிரி அந்த இதுகள் கொஞ்சம் ஸ்லைட்லி ஆட் பண்ணலாம். ஸ்டெரிக் ஆசிட் இதில் கூட்டலாம். GMS அந்த ஹார்ட்னஸை கூட்டுறதுகள் எங்களுக்கு போடலாம். அதை விட அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் மிஷினரிஸில் உங்களுக்கு தெரியும். சோப் பேஸை நாங்கள் போட்டோம்னா மிஷின் என்ன செய்வோம்னா இது பண்ணி அது பஞ்ச் பண்ணும். ரைட். பஞ்ச் பண்ணி கேக்காக தான் அது வெளியில் தரும். அது பிறகு தான் கட் பண்ணுறது. அப்போ அந்த பஞ்சிங்கில் அந்த மொலிகூல்ஸை டைட் பண்ணுறதால அதுக்கு இடையில ஏர் கெப்ஸ் வராது. ரைட். இப்போ நாங்கள் நார்மலாக வீட்டில் செய்யக்குள்ள மோலில் ஊற்றக்குள்ள எங்களுக்கு நாங்கள் அப்படி பஞ்ச் பண்ணுறதில்ல. நாங்கள் என்னதான் இது பண்ணாலும் சின்ன சின்ன எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஏர் கேப்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தண்ணி ஊறி போயிடும். அதுக்கப்புறம் அது ஈஸியாக கரையும். ரைட். அந்த இஷ்யூ இருக்குது. அதுக்கு பெஸ்ட் வே அந்த பஞ்சிங் மோல்டு உங்களோட லோகோ என்னத்தையோ வச்சு பஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூ வராது. ரைட். ஓகே. வேற நிறைய மெசேஜஸ் இருக்கு. நான் இப்போ அன்மியூட் பண்ணுறேன். உங்களோட கேள்வியெல்லாம் கேட்கலாமா? இது ப்ரோக்ராம் விளங்கிச்சா எல்லாருக்கும்? நான் சொல்லி தந்தது உங்களுக்கு தெரியாத ஆக்களுக்கும் விளங்கக்கூடியமா இருந்துச்சா? சார் ஹலோ கேளுங்க. சார் அந்த குவாண்டிட்டி சொல்றீங்களா? ஒரு குவான்டிட்டி நான் திருப்பி சொல்றேன். 95% சோப் பேஸ். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓ சார் தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கேளுங்க. சார் இந்த கோல்டன் மெத்தட்னு சொல்லிக்கு தானே சார், அந்த மெத்தட் யூஸ் பண்ணா எத்தனை நாளையில நாங்க சோப் யூஸ் பண்ணிடணும்? இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணா எத்தனை நாளையில யூஸ் பண்ணிடணும்? நீங்க சோப் பேஸ் எடுத்து மோல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேல யூஸ் பண்ணலாம். நோ இஷ்யூ. கோல்ட் ப்ராசஸ்ல செஞ்சீங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் இருக்கு. கோல்டன் இல்லாது கோல்ட் ப்ராசஸ். கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் 2 டைப் இருக்கு. ஒன்று 1 மந்த் வைக்கணும், 45 டேஸ் வைக்கிறது ஒன்று இருக்கு, 1 மந்த் வைக்கிறது ஒன்று இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக அப்டேட் ஒன்று பண்ணினா 1 டேல கோல்ட் ப்ராசஸ் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ஏன்னா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செஞ்ச ஆர்டர் இருக்கு, கொடுத்து கொள்ளையிலாது கியூரிங் பீரியட் 30 டேஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு அவசரமாக கொடுக்க வேண்டியது என்ன செய்யலாம்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் நான் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி தேடி இப்போ ஒரு ஃபார்முலேஷன் ஒன்று கண்டுபிடிச்சி இது பண்ணிக்கிறேன். இன்னும் ரிசர்ச்சில் இருக்குது. நாங்கள் ஒரு 1 or 2 மந்த்தில் 1 டேல யூஸ் பண்ணக்கூடிய கோல்ட் ப்ராசஸ் கோர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். சோப் பேஸ் 95%.
ரைட் இது அடிட்டிவ்ஸ் இது அடிட்டிவ்ஸ் சார் ரைட் அடிட்டிவ்ஸ் நான் போடுறேன் உங்களுக்கு 2 to 3% உங்களுக்கு போடலாமா? ரைட் எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் கேளுங்க. அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணிடலுமா, லிக்விடாவும் தேலுமா? ஏல அதான் நான் பீட்ரூட் சொன்னேன் அப்படி தண்ணி ஊற்றக்கூடாதுண்டு. தண்ணி கஷாயம் ஒன்றுமே போடக்கூடாது. சரி. சார் ரைட் எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப pH பேலன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். pH பிஹெச் பார்க்கணும். ஸ்கின் நீங்க ஹெல்த் பொதுவாக சோப்பு கத்தினா பிஹெச் இருக்கணும் 8.5 இருக்கணுமா? நீங்க கலர் ஆட் 3 பண்றது நான் marking பண்றது இல்லை. நான் அதுக்கு ஃபொர்முலாவுக்கு போட்டுக்கொள்றேன். ஏன்னா நீங்களோட நேச்சுரல் இதுலேயே அடிட்டிவ்ஸ்லேயே நீங்கள் கலரை இது பண்ணி கொள்ளுங்களா. பிஹெச் வந்து சோப்டு பிஹெச் கட்டாயம் எத்தனை இருக்கணும்? 8.5 இருக்கணுமா? சார் சாதாரணமா ஒரு சோப் ஒன்று செய்யறேன்டாலே 95 கிராம் தான் சோப் பேஸ் எடுக்க வேணும் அப்படியா? பொதுவாக அந்த மெல்டன் போ சோப்புக்கா மெல்டன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்ய அடுப்புல இருக்க செய்து போக்குல ஊத்தணுமா, அடுப்புல இருந்து இறக்கினதுக்கு அப்புறம் ஊத்தணுமா? அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்ரூவல் அப்படி ஏதோ இருங்க, நீங்க ரெண்டு தேவையோ? பேர்ட்ட கேள்வியும் விளங்கல்ல. நான் ஒவ்வொருத்தரா கேட்க சொல்றேன். சார் இது நாங்க செய்து விற்க எங்களுக்கு வந்து பப்ளிக் மால்ல அப்படி விற்க எங்களுக்கு இதுக்கு லைசன்ஸ் வேணுமோ, ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்ரூவல் அப்படி தேவையோ? இப்போதைக்கு இது வரைக்கும் வந்து சோப்புக்கு வந்து நீங்க உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ்ல பதியணும். ரைட் ஓகே. உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ்ல பிஹெச்ஐ எம்ஓஹெச் வந்து பார்ப்பாரு. நீங்க சோப் செய்யற இடம் கிளீனா, யாரு செய்யற ஆளுக்கு தொற்று நோய் இல்லையா அதெல்லாம் பார்ப்பாரு. அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா ஐடிஐ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சாரி ஸ்டடீஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரைட் பௌத்தலகமாகத்தில் இருக்கு. ஐடிஐன்னு அடித்தா நீங்கள் வரும். அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் எஸ்எல்எஸ்ன்னு அடித்தாலும் வரும். அவங்ககிட்ட நீங்கள் அவங்களோட சோப்பை கொடுத்து சோப்போட பிஹெச் என்ன, சோப்போட டிஎஃப்எம் என்ன, டோட்டல் ஃபெட்டி மேட்டர். பொதுவாக சோப்புன்னு நீங்கள் லேபிள் பண்ணுறேன்னா டிஎஃப்எம் வந்து 76க்கு மேலே இருக்கணும். பேபி சோப்பில் வந்து 78க்கு மேலே இருக்கணும். ரைட் அப்போ அந்த டிஎஃப்எம்ஐயும் பிஹெச்ஐயும் அந்த உங்களோட சோப்பில் என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் மஞ்சிஸ்டா சோப்புன்னா மஞ்சிஸ்டா அவங்களோட சோப்பில் இருக்குன்னு சொல்லியும் அவங்க ரிப்போர்ட் ஒன்று தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை திருப்பி கொண்டு வந்து அவங்களோட ஜிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு அதான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அவங்களோட இதை பொறுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இப்போ புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் ஆயுர்வேதை இப்போ சொல்கிறாங்க. ரைட் சில பேர் இந்த அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாததுல இது பண்ணுறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் அது ஈஸியான வே என்னென்னா இப்போ ஜூனில் ஒன்று நடக்கும். உங்களோட பிஎம்எஸ்சிஹெச்சில் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் ஒன்று நடக்கும். அதில் போங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் அதில் ஸ்டால் போட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்க அவங்களுக்கு எப்படி அப்ரூவல் தந்தாங்கன்னு. அவங்கள ஒரு பேட்டி ஒன்று வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸுக்கு அதை காட்டுங்க. இந்த ஏரியாவில் எப்படி கொடுத்துருக்கு, நீங்கள் எனக்கு தர மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஸ்ரீலங்காவில் அதான் உள்ள இஷ்யூ. இப்போ துபாயில எல்லாம் ஈவன் இது பண்ணால் 2 மணித்தேலம் போகாது. எங்களுக்கு ஈஸியாக லைசன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஓகே அடுத்த ஆள் இன்னொரு ஆள் கேள்வி கேட்டீங்க கேளுங்க. டாக்டர், நான் ஐக்காவோட பழைய ஸ்டூடெண்ட். இப்போ நான் கனடாவில் இருக்கிறேன். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா ஸ்ரீலங்காவில் எப்படி பண்ணலாம்? கனடாவில் இருந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் செய்கிறது கஷ்டமே. இங்கே யாரும் இல்லையா? இங்க இப்பதான் வந்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அங்கேயே செய்யுங்களேன் கனடாலே. இங்க காஸ்ட் கூடயா இருக்கு, அதனால தான் பார்த்தேன். இல்லை கனடாவில் ஒரு லைசன்ஸ் ஒன்று இருக்குது. ஹோம் மேட் இல்லாட்டி உமன் எம்பவர்மெண்ட் அப்படி என்னமோ 2-3 லைசன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் லைசன்ஸ் அது மலிவு. அந்த லைசன்ஸ் எடுத்து அதனூடாக உங்களுக்கு சோப் சேல் பண்ணலாம். ஓகே டாக்டர். மற்றது அந்த எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றதா இருந்தா எவ்வளவு மாதிரிக்கு போடணும் பேஸ்ல, லைக் ஹிபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட்? இல்லை எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் பாவிக்க வேணாம், பவுடர் பாவிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பாவிச்சிங்கன்னா சோப்பில் ஃபங்கஸ் வரும். லிக்விட் தண்ணி பாவிக்க கூடாது, உங்களோட ஃபொர்முலாவை எடுத்து போட்டுடும். இதுல ஷெல்ஃப் லைஃப் எப்படி? ஷெல்ஃப் லைஃப் அது இருக்கும் 10 வருஷத்துக்கு மேலே. இப்போ நான் செஞ்ச சோப்பெல்லாம் ஒன்றாங்க இருக்குது.
ஓகே தேங்க்யூ. ஆனா நாங்க லேபிள்ல 1 இயரோ 2 இயரோ தான் அடிக்கணுமா? அப்படி 1 பழுதா year. போவா. தண்ணி இல்லாட்டி சோப் வந்து ஒன்றும் ஆகாது. ஓகே. சார் அந்த சரி பபிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஆல்கஹால் அகமட் யூஸ் கேளுங்க. பண்றோம்? பபிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஆல்கஹால் யூஸ் பண்றோம்? ஐபி ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலா? ஐபிஏ. ஓகே சார், தேங்க்யூ. ஐபிஏ. ஓகே, வேற அடுத்தது சார் ஃப்ராக்ரன்ஸ் வந்து அடுப்புல வச்சு ஹீட் பண்ண கொள்ளைய போடணுமா இல்லாட்டி அடுப்புல இருந்து இல்ல இறக்கினதுக்கு இறக்குனா அப்புறம் பிறகு தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணுமா? இறக்குனா பிறகு தான் போடணுமா? ஓகே ஓகே தேங்க்யூ. இல்லாட்டி அதுல வாசம் ஆவியாகி போயிடும். ரெண்டு எடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிடலாமா? மேலும் ஒரு சோப்ல எத்தனை அடிட்டிவ்ஸும் யூஸ் பண்ணலாமா? ஆனா அந்த 3% இருக்கணும். இப்போ நீங்க 1% என்ன சொல்றது, முல்தானி மிட்டி, 1% சாக்கோல், 1% அஸ்வகந்த பவுடர் அப்படி உங்களுக்கு பாவிக்கலாமா? 2 to 3% இருக்கணும். அதை விட கூட போட்டீங்கன்னா அது scrub மாதிரி போயிடும். ஆயில் எவ்வளவு சார் போட வேணும்? ஆயில் நான் சொன்னேனே 0.2, 0.3, மேக்ஸிமம் 0.5, அதுக்கு மேல போட வேணாமா ஆயில்? சார் இப்ப அந்த ஆயில வந்து எங்களுக்கு 3 ஜாதி ஆயில் போடலுமா சார்? நீங்க இதுக்கு மெல்டன் பவருக்கு ஆயில் போடாதீங்க. நீங்க அந்த சப்ஜெக்டை விட்டு வெளியில போகாதீங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? கலரன்ஸ் தெரியுதா? ஓ சார் தெரியுது. நான் இப்ப திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன், இதை விட்டு வெளியில போகாதீங்க. வெளியில போனீங்கன்னா அவங்களோட சோப் பேஸ்ட் ஃபார்முலா வந்து பிரேக் ஆகும். ஒன்று கலரன்ஸ் கிளேஸுக்கு இதை போடுங்க, ரைட்? இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் கலரும் போடலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பாவிங்க, ரைட்? அடுத்து எக்ஸ்ஃபோலியன்ஸ் உங்களுக்கு பாவிக்கலாம். அடுப்புல இருந்து இறக்கினதுக்கு அப்புறம் அந்த ஹீட்டோடய போடணும் இல்லாட்டி கொஞ்சம் ஹீட் போனதுக்கு அப்புறம் இருங்க, போடணுமா? நான் 5 சொல்லி முடிச்சா பிறகு வரணும், அது பிறகு கேளுங்க, ரைட்? அடுத்தது வந்து உங்களோட மாய்ஸ்சரைசருக்குரிய சியா பட்டர்ஸ், கோகோனட் ஆயில்ஸ், அலோவேரா ஜெல், ஹனி, இந்த ஐட்டங்கள் உங்களுக்கு பாவிக்கலாம். பிலோ 1.5%, அதுக்கு மேல தேவையில்லை. அடுத்து டெக்கரேட்டிவ் ஐட்டம். இந்த 5 ஐட்டத்தை தாண்டி வெளியில போக வேணாம். போனால் அவங்களோட சோப் பேஸ்டு ஃபார்முலா மாறினா அப்புறம் சோப் பண்ணி லேபிள் பண்ணலாம். நீங்கள் அதை லேபிள் பண்ணுங்க, ஸ்க்ரப் பார், சாஃப்ட் சோப், இல்லாட்டி வேற என்ன மாதிரி செய்யுங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் கேளுங்க உங்களோட கேள்வியா. யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அட்மின் கொஞ்சம் எனக்கு அந்த ஹேண்ட் அப் பண்ணி ஒவ்வொருத்தராக ஓப்பன் பண்ணி தந்தீங்கன்னா லேசாக இருக்கும். இல்லாட்டி எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். சார் அந்த ஷோப்புக்கு வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸ் எங்களோட பேர்ல ஓபன் பண்ணிட்டு அப்படியே விற்கலாமா டெஸ்ட் பண்ணாமல், அந்த பிஹெச் ரிப்போர்ட் எடுக்காம? இல்ல அது செய்யாம விற்கலாது. நீங்க வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பாவிக்கலாம், உங்களோட இதுக்கு பாவிக்கலாம், மார்க்கெட்டுக்கு விற்கலாது. ஓகே சார் இப்ப நீம் பவுடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்டினேனே, தராஸ்ல விற்கலாம், மற்றது ஈபேல விற்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. அமேசான்ல விற்கிறேன்டாலும் உங்களுக்கு இது சிலதுகள் தேவை. ஆனால் அமேசான்ல நீங்கள் காஸ்மெட்டிக் விற்கிறேன்டா ரூல்ஸ் வேற. நாங்கள் இங்கே என்னதான் நீங்கள் ஐடிஐல கொடுத்து செலவழிச்சு ரிப்போர்ட் எடுத்தாலும் அவனை அதை பார்க்க போகிறல. ஆமாம், யூஎஸ்ஏ எஃப்டிஏல அந்த அப்ரூவல் எடுத்து இருக்கணும், ரைட்? அது வேற ரூல்ஸ், அது செலவுகள் வேற. அது அப்படி யாரும் செய்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது பண்ணுங்க, நான் அதுக்குரிய கைடன்ஸை வேறையா சொல்லித்தரேன் என்ன செய்யணும்னு. இந்த கனடாவில் இருக்கிற சிஸ்டரும் உங்களுக்கு அமேசானில் நல்லா செல் பண்ணலாம், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. சாரி, ஈபேல சேல் பண்ணலாம். மேலும் அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணா நல்லா? ஒரு 9 months பிள்ளைங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தா என்ன யூஸ் பண்ணலாம்? இல்லை இதில் இந்த அதாவது காஸ்மெட்டிக் வேற, காஸ்மோசூட்டிகல்ஸ் வேற, ஃபார்மசூட்டிகல்ஸ் 3 டைப் ஆஃப் நிறைய இதுகள் இருக்கு, ரைட்? நீங்கள் சோப்பை வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக பாவீங்க. காஸ்மெட்டிக்கான என்ன டெஃபினிஷன், ரைட்? தோலில் உள்ள ஊற்றி உண்டோ இல்லாட்டி இது ஒன்றை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி தோலை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி தோலை கொஞ்சம் அழகாக்குறதுக்கு நாங்கள் தோலில் அப்ளை பண்ணுற ஒன்று தான் காஸ்மெட்டிக்ஸ், ரைட்? அதை வந்து ஹீல் பண்ணுறதா இருந்தது. இப்போ ட்ரை ஸ்கின்னை நாங்கள் ஹீல் பண்ணுற மாய்ஸ்சரைசர் சாப்பிட்றா அதெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் மருந்தாக போய் தரும்,
பிறகு அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வேறு, இதுகள் வேறு, எல்லாம் டோட்டலாக வேறு. சின்ன பிள்ளைக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் சோப் இது ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஆட்டுப்பால் அப்ளை பண்ணீங்கன்னா நார்மல் ஆயிரும். சரி சார், ஓகே. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த நீம் யூஸ் பண்ணி செய்யறதா இருந்தா அதுக்கு என்ன ஃப்ரெக்ரன்ஸ் யூஸ் பண்றது? எது விளங்கல கேள்வி எனக்கு. இப்ப சோப் வந்து நீம் பவுடர் யூஸ் பண்ணி செய்யறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரெக்ரன்ஸ் யூஸ் பண்ணுது? நீம் ஃப்ரெக்ரன்ஸும் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் எனி விரும்பக்கூடிய எனி ஃப்ரெக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு விருப்பம் பொதுவாக நான் கூடுதலாக சோப்பில் பாவிக்கிறது மெலன் ஃப்ரெஷ்ன்னு இருக்குது, அந்த இதுதான் பாவிக்கிறது. மற்ற நான் இந்த காட்டின வீடியோவில் ஒரு சென்ட் ஒன்று காட்டணும் உங்களுக்கு, அதுவும் நான் கூடுதலாக பாவிக்கிறது. ஊதும் பாவிக்கிறது, ஊதண்டா தெரியும் உங்களுக்கு, வல்லப்பட்ட அதுவும் பாவிக்கிறது. ஃப்ராக்ரன்ஸ் வந்து அடுப்புல இருந்து இறக்கினதுக்கு அப்புறம் ஹீட்டோட போடலாமா, இல்லாட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் போடலாமா? ஆறுனது பிறகு, ஆனால் திக்காக முன்னுக்கு போடணுமா? ஆஹா. சார் நாங்க எஸ். பிஹெச்ஐயும் ஐஎஃப்எம் தானே, அதையும் அந்த நாங்க இப்ப செக் பண்ண கொடுக்க டிஎஃப்எம். ஓ, டிஎஃப்எம் எங்களுக்கு செக் பண்ண உங்களுக்கு கஷ்டம், வெளிய ஆனால் செக் பண்ணி பிஹெச் நீங்க உங்களுக்கு செக் சொன்ன பண்ணலாமா? நாங்க செக் பண்ண கொடுக்க முன்னுக்கு நாங்க எப்படி செக் பண்ணி பாக்குறது? பிஹெச் நார்மலாக அவங்களுக்கு பிஹெச் பேப்பரை வச்சே பார்க்கலாம். டிஎஃப்எம் எங்களுக்கு வீட்டில் பார்க்குறது கஷ்டம். அதை கொடுத்து தான் பார்க்கணும் அப்படியா? நீங்கள் பிஹெச்சை வீட்டில் பார்த்து பிஹெச் ஓகேண்டா தான் கொடுக்கணும். இந்த பிஹெச் ஃபெயிலியர்ண்டா நீங்கள் அவ்வளோ 40,000 கட்டி அநியாயமாக தேவையில்லை காசு. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் பிஹெச் எப்படி பார்த்து, நாங்க வீட்டுல பார்த்துக்கொள்றது பேப்பரை வச்சு? இப்போ அதுக்கு டைம் இல்லை எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. எங்களோட கோர்ஸில் என்ன டீட்டெயிலாக பிஹெச்சை பற்றி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரது. அப்படிலாம் நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் பாருங்கள் பிஹெச் பேப்பர் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி சோப்புக்கு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நான் வந்து இந்த சோப் செய்யறேன், அதான் கிளிசரின் யூஸ் பண்றேன். அப்ப நீ யூஸ் பண்ணாம இருக்கலுமா? ஓ, நீங்கள் கிளிசரின் சோப்புக்கு ஏன் திருப்பி கிளிசரின் யூஸ் பண்ணுறீங்க? தேவையில்லை. இல்ல ஒன் டே ஓவர்டோஸ் ஆகுறதும் கோர்ஸ் நல்லம் இல்லை. கிளிசரின் டூ மச் ஆகுறது இன்னும் கொஞ்சம் ஸ்கின்னை ட்ரை பண்ணும். ஓகே சார், தேங்க்யூ சார். சோப் பேஸ் சார் சார் சாரி, எஸ். ஹலோ, ஒரு ஆள் கேளுங்க, கொஞ்சம் இருங்க, நான் யாருன்னு சொல்றேன். டீன் பிரதர் கேளுங்க. சார் இப்ப இந்த சோப் பேஸ் நாங்களே தயாரிச்சு கொள்றோம்னு சொன்னா அதுக்கு ஃபார்முலா எப்படி சார்? சோப் பேஸுக்கு தனியா கோர்ஸ் ஒன்று இருக்கு. அப்படி இல்லாட்டி டிப்ளமா கோர்ஸ்ல உள்ள பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுக்குறது. சார் உங்களோட கோர்ஸ் எங்கெங்க நடக்குதுன்னு சொல்லணுமா? கோர்ஸ் வந்து எனக்கு இப்போ எங்கெங்க இருக்குன்னு சரியா தெரியல. என்ன நான் போக்கல இருந்துச்சு, கொழும்புலையும் பெட்டிக்கொலோலையும். சிஸ்டர் அட்மின் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நிறைய இப்போ முந்தி நான் போக்கல சின்னதாக இருந்த ஐக்கா இப்போ பெருசாகிட்டு ரைட். நானும் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷனில் எனக்கு கொஞ்சம் இது அந்த டச் இல்லை. இப்போ நான் இந்த துபாய் போனதுக்கு பிறகு கொஞ்சம் இதாகிட்டு நிறைய ஆன்லைனில் நிறைய இதுகள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பிரான்ச்சஸ். அவங்களுக்கு அட்மினை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. ஓகே சார். சார் இப்ப லேயரிங் வருது கோட் மில்க் ஆட் பண்ணலாமா? கோட் மில்க் பவுடர் ஆட் பண்ணலாமா? ஓகே, பேசுங்க. ரஹானா ரபாப் பேசுங்க. இந்த லேயரிங் இருக்கு தானே, அதுல வந்து கலரிங் வந்து எப்படி வருது? டார்க் அண்ட் லைட் போடும்போது அது கலர் வைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுதா, இல்லாட்டி ரெண்டு விதமான ஐட்டம்ஸ் போட்டு அதை லேயரிங் செய்யலாம்? ரெண்டு விதமான ஐட்டம் போட்டு செய்யலாம், கலரையும் டிஃப்ரெண்ட் பண்ணலாம். ஆனால் லேயரிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 90% மாதிரி ட்ரை ஆனது பிறகு அடுத்த லேயரை நீங்கள் இது பண்ணணும். அப்படி இல்லாட்டி ரெண்டு லேயரும் கலந்து வந்துடும். ஸோ பூசக்கொள்ளையே ரெண்டு லேயரும் வேறையாக வந்துடும். ரைட். ஒரு லேயர் போட்டு ஒரு 80% 90% மாதிரி ட்ரை ஆகிட்டு வரக்கொள்ள அடுத்த லேயரை ஊற்றணும். அப்போ தான் அது வந்து பொண்டா ரெண்டும் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ரைட். லேயரிங்கில் அதான் கவனமாக இருக்கணும். ஓ, ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ரைட். நான் தான் நார்மலாக லோயரிங் இது பண்ணிவிட்டு சின்ன அந்த ஸ்பெட்யூலாலே சின்ன லைன் அந்த இவங்கெல்லாம் டைல்ஸ் போடக்கொள்ள போடுவாங்களே சின்ன கோடு, அது மாதிரி சின்னதாக போட்டுட்டு தான் அடுத்த லேயரை ஊற்றுறது. ரைட். அப்படி உங்களுக்கு செய்யலாம். பேபி எக்ஸிமாக்கு என்ன ஹெர்ப் யூஸ் பண்ணலாம், பிளஸ் என்ன சோப் பேஸ் யூஸ் பண்ணலாம்?
அதான் இப்போ ஆல்ரெடி சொன்னேனே, பெட்டர் வந்து நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஒழுங்கான முறையில மெடிசின்ஸ் எடுக்கிறது. பொதுவாக ஓ பேபிஸுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கோட் மில்க் கொடுத்தீங்கன்னா நார்மலாகவே ஸ்கின் டிசீஸ் இல்லாம போயிடும். எத்தனை மாசத்துக்கு மேல? இனி பிறந்த பிள்ளையில இருந்து அப்ளை பண்ணலாம். சார் ஓ சோப்பா கரைச்சிட்டு தானா ஓகே பிஹெச் நான் பேப்பர் போட்டு செக் நான் உள்ளுக்கு பண்ணணும்? குடிக்க சொல்லல, அந்த உள்ளுக்கு குடிக்கிற தாய்ப்பால் தான் குடிக்கணும். வெளியால ஹலோ இந்த பாலை காய்ச்சி அதில் வர பாலாடைய நீங்க அந்த ரேஷ் உள்ள இடத்துல போடலாமா? நார்மலா பேபிஸ் வந்து எத்தனை இந்த சோப் பேஸ் வந்து எத்தனை மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணலாம்? பொதுவா ம் 6 மந்த் அவங்களோட ஸ்கின் வந்து சரியான சாஃப்டா இருக்கிறது, ரைட்? ம் ஸோ நீங்க எங்களோட ஃபேஸுக்கு நாங்க சோப் ஆகிறல்ல, ரைட்? ஆ ஃபேஸ் வாஷ் ஆகிப்போம். அப்படி நீங்க நார்மலா ஒரு 1 இயர் ஆக மட்டும் சோப் ஆகிக்காம இருக்கிறது பெட்டர். என்ன பேஸ் யூஸ் பண்ணலாம் 1 இயருக்கு பிறகு? நீங்க நார்மலா இந்த எங்களோட பாடி வாஷ் இருக்கு தான், பேபி வாஷ், ஆ அதை பாவீங்க. ஆ ஓகே சார் ஓகே சோப்பா சார் கரைச்சிட்டு தானா பிஹெச் பேப்பரை போட்டு செக் பண்றது? விலங்கல்ல. சோப்பா கரைச்சிட்டு தானா அந்த போயிட்டீங்க பிஹெச் பேப்பர் போட்டு செக் பண்ணணும் நாங்க செய்யற ஓ சோப்பு? போயிட்டீங்க ஓ பல தாண்டி வந்து கொடுக்குறாங்களா? சார் எஸ். சார் அந்த கற்றாழை வந்து நேச்சுரலா நம்ம எடுத்து அதுக்குள்ள இந்த சோப்புக்கு யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கும் தானே, அது என்ன மெத்தட்ல யூஸ் பண்றது? கத்தாலே நீங்க பியூரிஃபை பண்ணணும் முதலாவது, ரைட்? என்னண்டு கிரைண்ட்? இல்ல கிரைண்ட் இல்ல, நார்மலா என்ன செய்யறேன்னா கற்றாழையில 2 சைடையும் சீவிட்டு ஒரு பெரிய மக் ஒன்றுல நீங்க தண்ணியோட போட்டு வச்சிடணும். அப்போ அதில் உள்ள அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி போயிடும். மற்றது அது அடியிலிருந்தும் 1 இன்ச் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும், ரைட்? அதெல்லாம் அந்த அலர்ஜன்ஸ் அதில் இருக்கிறது. கத்தாழை நேச்சுரலாக இருந்தாலும் சில பேருக்கு அலர்ஜிக் ஆகும். அப்புறம் அதை எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே சார் சார் உங்களுக்கு இந்த மெல்டன் பூவுக்கு இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளவு போடணும்? ப்ரிசர்வேட்டிவ் போட்டில்லே, நான் தந்த ஃபார்முலால ப்ரிசர்வேட்டிவ் இல்லை. சார் நார்மலா போடுறதா இல்லாட்டி போடுறதே இல்லையா? சோப்புக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறல. போடுறல. ஓகே. சார் மத்த ஹலோ சார் அந்த கிளேஸ் போடுறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது பவுடர்ஸுக்கும் அந்த அந்த கிளேஸுக்கும்? அந்த கிளேஸ்டு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்னேனே, இப்போ லெக்டோகலமின் லோஷன், ஓ ரைட்? அதுக்கு மெயினாக இல்ல பாவிக்கிறது கிளே வந்து கவலிங் கிளே. அதை நீங்கள் போட்டீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ், ஸ்கின் நல்லா ஈரமாக இருக்கும், அந்த மாய்ஸ்சரைசராக இருக்கும், ஈரப்பதமாக இருக்கும், குளிர்மையாக இருக்கும். அப்படி நிறைய இல்ல சார், இப்ப benefit. நாங்க இப்போ சோப் ஒன்று செய்யறோம்னு சொன்னா இந்த கிளேயும் பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணி போடணுமா இல்லாட்டி வேற வேற போடணுமா? என்ன பவுடரு? இல்ல நாங்க ஹெர்பல் பவுடர்ஸ் போட்டு கிளே அது உங்களோட பவுடர் மிக்ஸ். விருப்பம், அது உங்களோட கிரியேட்டிவ்னஸ். செஞ்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, எது கூட சேல் ஆகுது, எது கூட ஆன்சர் ஆகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கலாம். சார் சார் இந்த எனக்கு சன்லைட் நான் சோப்பு நினைக்கிறேன் இன்றைக்கு செய்யப்படும். ப்ரோக்ராமை முடிக்கலாம் போவோம்னு சொல்லி. ஸோ நான் என்ன செய்யறேன்னா, நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஒன்று தரேன். அட்மின் என்ன கொஞ்சம் அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விடுங்க. இந்த உங்களோட கேள்விகளுக்கு நான் குரூப்பில் நாளைக்கு மட்டுமா 1 டே, ரைட்? இப்போ கேட்குறாக்கள் இப்போ நான் ஆல்ரெடி 10 o'clock ஆகிட்டு, இன்றைக்குள்ள நீங்கள் டைப் பண்ணி வைங்க. நாளைக்குள்ளே நான் உங்களோட அவ்வளோ கேள்விக்கும் நான் ஃப்ரீயாகவே உங்களோட குரூப்பில் நான் ரிப்ளை பண்ணுவேன்னா. இதுலேயும் நிறைய வந்திருக்கு. அட்மின் இந்த கொஷன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி குரூப்பில் போடுங்க, நான் அதுக்குரிய ரிப்ளை பண்ணுறேன்னா. நிறைய பேர் கேட்டிக்கிறாங்க, பாவம் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. மற்றது நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த கெமிக்கல் சம்மந்தமான கேள்விகள், ரைட்? அடுத்தது டிசீஸ் சம்மந்தமான நோய்களை பற்றி கேட்டுக்கிற கேள்விகளுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒருத்தருக்கு பண்ணுறது வந்து இன்னொருத்தருக்கு சரி வராது. மற்ற நான் பேஷண்ட்டை பார்க்காம இதுகள் பண்ணாமல் எனக்கு என்ன கண்டிஷன், இப்போ நீங்கள் அது எக்ஸிமான்னு சொன்னதுக்கு அது எக்ஸிமா இல்லாமல் வேறு எதுவும் இருக்கலாம், ரைட்? அது ஒரு சரியாக பார்த்து உறுதிப்படுத்தணும். இந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நோய்களில் கணக்கு இருக்குது. ஸோ அதால் வந்து அது நான் தாரது சம்டைம் அதை கூட்டிகிட்டையும் மேலும். நான் எக்ஸிமான்னு நீங்கள் சொன்னதை நம்பி தந்தால் சம்டைம் அது இன்னும் கொஞ்சம் கூடையும் மேலும். பிறகு நீங்கள் எனக்கு இது பண்ணுவீங்க. அப்படி
சில இதான கசப்பான பாஸ்ட் அனுபவங்கள் இருக்கிறதால தான் சொல்கிறேன்னு ஒன்றும் நினைக்க வேணாம் பிள்ளையா. காஸ்மெட்டிக் ரிலேட்டடான கொஷன்ஸுக்கு மட்டும் நான் கிளியராக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். காஸ்மெட்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ். ஓகே ஓகே, அப்போ தேங்க்யூ வெரி மச். அட்மின் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா? தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, அதிகாரமான நேரம் செல்ற காரணத்தினால வந்து உங்களுக்கான நாளை ஒரு நாள் மாத்திரம் காஸ்மெட்டிக் ரிலேட்டட் டவுட்ஸை அந்த குரூப்ல கேட்கலாம் என்று சார் ஒரு சான்ஸ் ஒன்று தந்திக்கிறாரு. காஸ்மெட்டிக் சம்பந்தமான கேள்விகளை அந்த குரூப்ல போட்டு விடுங்க. ஜென்ரல் ஒரு குரூப் ஒன்று இருக்கும், அதுல உங்களுக்கு செக் பண்ணலாம். அதுல சார் வந்து ரிப்ளை பண்ணுவாரு. அதே நேரத்துல வந்து காஸ்மெட்டிக் தவிர்ந்த எந்த கொஸ்டினுக்கும் ரிப்ளை வராது என்றதையும் தெரிவிச்சு கொள்றதோட அடுத்த வார 2 நிமிடங்கள் இன்றைய நிகழ்வை பத்தி ஒரு சிறிய ஃபீட்பேக் ஒருவர் அல்லது இருவர் பகிர்ந்து கொள்ளலாம். Sir, please make me host. ஹலோ, சொல்லுங்க. இதுல என்னன்னு சொன்னா நம்ம வந்து சோப் இது ப்ரொடக்ட் பண்றதுக்கு பேஸ் நாலேஜ் இல்லாம தான் நான் வந்து இன்னைக்கு. ஓகே, அதனால இதுல வந்து உண்மைக்கும் சொல்ல போனா இந்த சோப் பேஸ் அப்படின்னா என்ன அன்று கூட நம்மளுக்கு விளங்க இல்லை. 95%ங்கிறாங்க சோப் பேஸ்ங்கிற விஷயங்கள் விளங்க இல்லை. இப்ப நம்மளுக்கு வந்து பேசிக்ல இருந்து வேணும். ஒரு சோப் வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்றது, அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவை. இப்போ சோப் ப்ரொடக்ஷனுக்கு இப்போ நாம உங்க ஏஜிஓவிஸ்ல கொடுக்குற சின்ன ட்ரைனிங் தானே. இப்போ சோப் ப்ரொடக்ட் பண்றது வந்து எப்படின்னு சொன்னா காஸ்மெட்டிக்ஸோட தேங்காய் அப்படி இந்த ப்ரொடக்ஷன் சொல்லி தருவாங்க தானே. அந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஒன்று தான் இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் ஆகிக்கிறேன். அப்போ இன்றைக்கு வந்து சோப் பேஸ் ப்ரெக்னன்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. முதல் அதனால இது தடவையா கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் கேட்கணும் இந்த மாதிரி வசனங்கள் சரி இப்படி சரி. அப்ப இது சம்பந்தமான தெளிவா இன்னும் எதிர்பார்க்கறீங்க விளக்கங்கள், அப்படியா? இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. என்னோட அந்த பர்சனல் பிரதர், ஃபீட்பேக் என்ன? அது பிரதர் போயிட்டாரா? மேபி போயிட்டு இருப்பாரு. சொல்லுங்க. நான் பேசலுமா? சொல்லுங்க. என்னடா நார்மலா நான் சோப் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து இருந்ததுக்கும் விட கொஞ்சம் நிறைய நாலேஜ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னோட ஸ்டார்டிங்ல நான் செஞ்சதுல நிறைய பிழை இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு போறோம் தான் நான் விளங்கி கொண்டேன். அப்ப இன்ஷால்லா இதுக்கு போறோம் ஃபியூச்சர்ல செய்ய போற விஷயங்கள்ல வந்து ஆல்ரெடி இருந்த பிழை இல்லாம செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கு இந்த கிளாஸ் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. வலைக்கும் சலாம். நீ எனக்கு என்ன ரிப்ளை பண்ணி எந்த பர்சனல் ஒபினியன் நான் சொல்லணும்னு சொல்றேன். நான் முதலாவது சொல்லுங்க. நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு கவரேஜ் இல்லாம கவரேஜ் போயிட்டு வந்துச்சு. இப்ப இந்த மாதிரி இந்த பேசிக்ல இருந்து போற மாதிரி இது நம்மளுக்கு A to Z விளங்குற மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது கோர்ஸ் இருந்தா அதை நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. எங்க செய்யலாம், எப்படி செய்யலாம்ன்ற விஷயத்த நீங்க சொல்லி நம்ம பேசிக்ல இருந்து போறதுக்கு வழியே சொல்லுங்க. ஓகே, நான் வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். ஃபீட்பேக்ஸ் கேட்டு முடியும். சரியா? வெயிட் பண்ணுங்க. போட்டு தர போண்டா. சொல்லுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹஸ்பண்ட் பாத்திமா ஜெஃப்னால இருந்து. ரெண்டு பேர் நினைக்கிறீங்க. சொல்லுங்க. எனக்கு பேசிக்காவே சோப் மெட்டீரியல் எப்படி செய்யறது அந்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம தான் இந்த ஒர்க் ஷாப்ல நான் ஜாயின் ஆனேன். எனக்கு இப்ப ஓகே சோப் எப்படி தயாரிக்கிறது, எப்படி செய்யறது, அதுக்கு என்ன ஃபார்முலா,
எப்படி அது என்னென்னலாம் யூஸ் பண்றேன்ட்டு ஒரு தெளிவான விளக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய 2-3 வருஷம் போயிருக்கிறேன். பட் ஆனா பேசிக்ல இருந்தோடு போய் எனக்கு கிடைக்காத ஒரு விளக்கம் நீங்க சார் கிட்ட கிடைச்சிருக்கு. ஓகே, என்னால முடியும், இப்ப செய்ய இயலும்ன்ற அளவுக்கு எனக்கு தெளிவா விளங்கி இருக்கு. தேங்க்யூ ஸோ சார் மச். நல்ல அழகா விளங்கப்படுத்தினாரு. நல்ல வீடியோக்கள் மூலமா ஒவ்வொரு விஷயங்களையும் அழகா ஒவ்வொரு பாட்டா சொல்லி விளங்கப்படுத்தினாரு. நல்ல தெளிவா இருந்தது. ஆனா எங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தது. அதை கேட்கறதுக்குரிய டைம் இல்லை இந்த நேரத்துல. அது எங்களுக்கு நாளைக்கு கேட்கல. அதுக்கான சந்தேகத்துக்கு குரூப்ல கேளுங்க. சரியா? ஆனா பட் வந்து சார் வந்து எங்களுக்கு இப்படி சொன்னோம்னா ஒரு ஒர்க் ஷாப்லயே இவ்வளவு விஷயங்களை சொல்லி தரும்போது கோர்ஸ் ஒன்று நீங்க செய்தா அதுல நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தருவீங்கன்ற விஷயம் எங்களுக்கு விளங்கிடுச்சு. அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இன்னும் தெளிவா விளக்கப்படுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. ஹாய் மிஸ், நான் ஐகால சொல்லுங்க. 2021 or 2 ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ எனக்கு அப்பையில இருந்து இப்ப மட்டும் ஐகா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நான் இப்ப கூட மெசேஜ் பண்ண என்னோட ஃபார்முலா கரெக்ட் பண்ணி டாக்டர் அனுப்பிட்டு தான் இருக்கிறார், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஒரு சார்ஜும் என்கிட்ட எடுத்தது இல்லை இது வரைக்கும். ஸோ நான் ஸ்ரீலங்கால இருக்கும்போது ரொம்ப ஏர்ன் பண்ணேன். உண்மையா சொல்லணுமெண்டா எனக்கு per month 1 lakh பேல வந்துச்சு, above 1 lakh. ஸோ அங்க இருக்கும்போது ஈவன் நான் ஃபேஸ் பேக்ஸ் அண்ட் சீரம்ஸ், நைட் க்ரீம், இது 3 தான் செஞ்சேன். இந்த 3லயுமே எனக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ நான் வந்து ஐகா வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 மெத்தட் சொன்னாங்க. அதை எனக்கு முடிஞ்ச மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ நான் சொல்றது ஒண்ணுதான், ஐகால எப்ப நீங்க டவுட் கேட்டாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும். இது என்னோட ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். வேல்யூபிளான ஒரு ஃபீட்பேக் தந்துருந்தீங்க. ஓகே, நாங்க ஃபீட்பேக் இதோட இது பண்ணிக்கொள்வோம். நான் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனாலையும் சாரி, அதே நேரத்துல வந்து நாங்க நிறைய டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த ஒர்க் ஷாப்ல. இன்னும் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வேண்டி உங்களோட ஃபியூச்சர் நடவடிக்கைகள் நீங்க எப்படி இந்த கோர்ஸ் மூலமா நிவர்த்தி செய்து கொள்ளலாம், உங்களோட சுய தொழிலை எப்படி விருத்தி செய்து கொள்ளலாம் என்ற சம்பந்தமாக மேலும் விளக்கங்கள் தரலாம் என்று நினைக்கிறேன். 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2025 கடந்த 5 வருடங்களாக ஹெர்பல் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கும் துறையில் பல மாணவர்களை உருவாக்கிய சாதனை படைத்த ஐகா நிறுவனம் இந்த வருடமும் புதிய கோர்ஸ்களை அறிமுகம் செய்துள்ளது. அதனுடன் பிரதான கோர்ஸ்கள் அதே மாதிரி ஷார்ட் கோர்சஸ் என்று பல வகையான கோர்சஸ்களையும் செய்து வருகின்றது. அந்த வகையில் ஐகாவுல பாத்தீங்கன்னு சொன்னா மெயின் கேட்டகரிஸ் அட்வான்ஸ் டிப்ளோமா கோர்ஸ் இருக்கு, டிப்ளோமா லெவல் கோர்ஸ் இருக்கு, அதையும் தாண்டி ஷார்ட் கோர்சஸ் இருக்கு. மெயின் கோர்சஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அட்வான்ஸ் டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 4 மாதம். இந்த கோர்ஸ் மூலமா உங்களுக்கு காஸ்மெட்டிக்ல உள்ளடங்கக்கூடிய அனைத்து வகையான காஸ்மெட்டிக்கையும் படிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிப்ளோமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 3 மாதம். இதுலயும் 100க்கும் அதிகமான ஃபார்முலாக்களை கொண்ட லிஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு நாங்க படிச்சு தர போறோம். அதே நேரத்துல வந்து எனக்கு பேசிக் தெரியாது, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து எனக்கு பேசிக் தெரியாது, அப்ப நீங்க படிச்சு தரும் போது அது எனக்கு விளங்குமா, நான் ஆரம்பிச்சு செய்ய போறேன், இனிமேதான் ஆரம்பிக்க போறேன், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படியேண்டா நீங்க முதலாவது ஐகாவுல ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதன் பிறகு அதன் விரிவுரைகளை நன்றாக உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் என்றா இந்த அட்வான்ஸ் டிப்ளோமா அல்லது டிப்ளோமா பாடநெறிகள் மூலம் உங்களுக்கு மேலும் விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது 2024ஆம் ஆண்டு ஐகாவினால் கிராஜுவேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணின மாணவர்கள். அதே நேரத்தில் ஐகாவினுடைய அனைத்து லெக்சர்ஸும் ஆயுர்வேத டாக்டர்ஸ். அதே மாதிரி இந்த கோர்ஸ் டிப்ளோமா அட்வான்ஸ் டிப்ளோமா கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுனால ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷனால கிடைக்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு annual கன்வகேஷன் BMICHல தான் நாங்க உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை தருவோம். அதே நேரம்
உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டை வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா முதலாவது உங்களுக்கு அது பேசிக் தெரியணும். எந்த இன்கிரீடியன்ட் எப்ப யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவுல யூஸ் பண்ணணும், கூடுதலா யூஸ் பண்ணினா என்ன நடக்கும், குறைவா யூஸ் பண்ணினா என்ன நடக்கும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில அந்த பேசிக் நாலேஜோட ஒரு ஃபார்முலா தெரியணும். ஒரு காஸ்மெட்டிக் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, ஃபார்முலாவையும் படிச்சுட்டு அதன் மூலம் ஆன்லைன்ல நீங்க தியரியை கவர் பண்ணிக்கொண்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நீங்களே செய்து பார்க்கக்கூடியதாகவும் லெக்சர்ஸ் உங்களுக்கு செய்து காட்டக்கூடியதாகுமான அந்த ப்ராக்டிக்கல் டேல உங்களோட கோர்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதே நேரம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு படிச்சிட்டோம். இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க பேக்கேஜிங், மார்க்கெட்டிங், செல்லிங் செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது உங்களோட கோர்ஸ் மூலமா ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றது எப்படி, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதை எப்படி மார்க்கெட் பண்றது என்ற பூரண விளக்கத்தை உங்களுக்கு தருவோம். அதே நேரம் டிப்ளோமா கோர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 மாதமும், அட்வான்ஸ் டிப்ளோமா கோர்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா 4 மாதமும் ஆன்லைன்ல உங்களுக்கு தியரி படிச்சு தருவாங்க. அதே நேரம் தியரியோட வீடியோஸ், அதாவது இன்றைக்கு நீங்க பார்த்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டி தான் உங்களோட லெக்சர்ஸ் நடக்கும். 3 அல்லது 4 மாதம் முடிய 2 வீக்ஸ்ல உங்களுக்கு ஒரு டேட் ஒன்று தருவாங்க. உங்களுக்கு கன்வீனியன்டான டேட்ல கொழும்பு ராஜகிரியில ப்ராக்டிக்கல் நடக்கும். காலை 8 மணி முதல் ஈவினிங் வரையில நடக்கிற அந்த ப்ராக்டிக்கல் டேல நீங்க படிச்ச கோர்ஸ்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, செஞ்சு பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த கோர்ஸ் மூலமா டிப்ளோமா கோர்ஸ்ண்டா பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அட்வான்ஸ் டிப்ளோமாண்டா பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், NMRA, அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட் பண்றதுக்கு தேவையான பூரண வழிகாட்டல தருவாங்க. அதே நேரம் உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே PDF நோட்ஸ் இமெயில் செய்யப்படும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கொள்ளலாம். கிளாஸ் நடக்கும் நேரத்தில் அல்லது ரெக்கார்டிங் நாங்க உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸை வந்து உங்களோட லெக்சரர் சொல்ற எக்ஸ்ட்ரா நோட்ஸை வந்து நோட் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே நேரம் இங்கிலீஷ்ல தான் நோட்ஸ் இருக்கும். ஏன் இங்கிலீஷ்ல இருக்குன்னா சில காஸ்மெட்டிக் வேர்ட்ஸை வந்து டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணினாலும் அது உங்களால விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்காது. என்றபடியால அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாமே முற்று முழுதாக தமிழால அல்லது சிங்களத்தால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க, ஆல்ரெடி அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கிளாஸ் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு கேட்டுட்டு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிப்ளோமா என்ற 3 மாதம், அட்வான்ஸ் டிப்ளோமா என்ற 4 மாதம். டிப்ளோமாவிலையும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அட்வான்ஸ் டிப்ளோமாவிலையும் பேசிக்ல இருந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. டிப்ளோமா லெவல்ல இருந்து நீங்க வீட்டுல இருந்தே செய்து போகக்கூடிய மாதிரியா நீங்க ஆரம்பிக்க போறீங்க அவங்களோட வியாபாரத்தண்டா டிப்ளோமா கோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதே நேரம் நீங்க இண்டஸ்ட்ரியல் லெவல், நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் லெப் ஒன்று அல்லது தொழிற்சாலை ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், பெரிய அளவுல செய்ய போறேன், என் பிராண்டை வந்து உலகறிய செய்ய போறேன்டா உங்களுக்கு அட்வான்ஸ் டிப்ளோமா பொருத்தமானதாக இருக்கும். அட்வான்ஸ் டிப்ளோமா செஞ்சுட்டு வீட்டுல இருந்தும் உங்களுக்கு சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலம் கிடைக்கிற அனுபவத்தின் மூலம் உங்களோட பிசினஸை பெரிதாக வளர்த்து கொள்ளலாம். அதே நேரம் டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமாவையும் தாண்டி ஷார்ட் கோர்சஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்டா நீங்க எப்படி செய்யறதுன்னு தனித்தனி கோர்ஸ் மூலமா படிச்சு கொள்ளலாம். உங்களோட தேவைக்கேற்ப அதை நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம். சோப் மேக்கிங் இருக்கு. சோப் மேக்கிங்லயும் 3 வகையா இருக்கு. என்ன மாதிரின்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங், அதாவது காஸ்டிக் சோடா பயன்படுத்தி சோப் செய்யற முறை, மெல்ட் அண்ட் போர் இன்னைக்கு நீங்க படிச்ச முறை, அதே மாதிரி சோப் பேஸ் தயாரிக்கிற முறை. இன்னைக்கு நீங்க படிச்ச மெல்ட் அண்ட் போர், அந்த பிரதர்ட கொஸ்டனுக்கு இப்ப நான் ஆன்சர் பண்றேன்னு நினைக்கிறேன். மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங்ல வந்து சோப் செய்யும் போது சோப் பேஸ் பயன்படுத்துவோம். பொதுவாகவே வந்து பிசினஸ் செய்யறவங்க சோப் பேஸை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து தான் செய்வாங்க. ஆனா உங்களுக்கான சோப் பேஸை நீங்களே தயாரிச்சு சோப்பையும் நீங்களே தயாரிக்கிறதன் மூலம் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டை குறைச்சி அதிக லாபம் பெறக்கூடியதா இருக்கும். அந்த வகையில 4 வகையான சோப் பேஸ் செய்யறதுக்கான ஒரு கோர்ஸும் இருக்கு. அதாவது சோப் பேஸ் மேனுஃபேக்சரிங் ஒர்க் ஷாப் இருக்கு.
மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் தனி ஒரு கோர்ஸ். அதே மாதிரி கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் தனி ஒரு கோர்ஸ். இதெல்லாம் நான் ஆன்லைன்ல மட்டுமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இல்ல, உங்களுக்கு ஆஃப்லைன் அதாவது பிசிக்கலும் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இதுக்குரிய டேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜருக்காக நான் இந்த ஃபோன் நம்பரை லாஸ்டா ஷேர் பண்றேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ் பேக், ஷெம்போ, பர்ஃப்யூம், ஜெல், ஃபேஸ் மாஸ்க், அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கா ஹெனாமிக்ஸாலஜியில இருந்து உங்களுக்கு நாங்கள் ஷார்ட் கோர்ஸ் மூலமா சொல்லி கொடுப்போம். மாஸ்டர் கிளாஸஸ் அதாவது கிளிசரின் சோப் பேஸ் தயாரிக்கிற முறைகள் 4 விதம் இந்த கோர்ஸ்ல சொல்லிக் கொடுக்கப்படும். பயோ என்சைம் செய்யற முறை இப்ப உலகத்திலே வந்து உலக ரீதியாவே வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம். பயோ என்சைம் பயன்படுத்தி எவ்வாறு காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கிறது, பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த கோர்ஸ் மூலமா நாங்க சொல்லிக் கொடுப்போம். குங்குமாதி உங்களுக்கு தெரியும், பழங்காலம் தொட்டே இன்று வரையில் பேசப்படுகின்ற ஒரு காஸ்மெட்டிக் எல்லாம் அது குங்குமாதி. அதை வந்து எப்படி தயாரிக்கிறது, அதன் மூலம் குங்குமாதி ஆயில பயன்படுத்தி நீங்க எப்படி காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கிறதுன்னு நாங்க ஒரு கோர்ஸ் செய்யறோம். அதே மாதிரி பெட்கேர் காஸ்மெட்டிக், செல்ல பிராணிகளுக்கு பயன்படுத்தும் காஸ்மெட்டிக் எப்படி தயாரிக்கிறது. அதே மாதிரி பர்ஃப்யூமரி மாஸ்டரி, பர்ஃப்யூம் மேனுஃபேக்சர் பண்ற மெயின் கோர்ஸ் 1 மந்த் டியூரேஷன் கோர்ஸ் ஒன்றும் இருக்கு. இதுல பர்ஃப்யூம் எப்படி தயாரிக்கிறது என்ற சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. காஸ்மெட்டிக் கோர்சஸையும் தாண்டி டெக்னாலஜி கோர்சஸும் ஐகாவில் இருக்கு. ஹெர்பல் பவுடர் பிசினஸ், டீஹைட்ரேஷன் டெக்னாலஜி, ஹெல்தி ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பரேஷன், ஹெர்பல் டீ ப்ரிப்பரேஷன், பாட்லிங் அண்ட் கேனிங், ஹெல்தி குக் ஃபுட் ப்ரிப்பரேஷன். இது ஒவ்வொன்றும் தனித்தனியான கோர்சஸ். அதே மாதிரி மோல்ட் ப்ரிப்பரேஷனும் இந்த மந்த் நாங்க உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். மோல்ட் ப்ரிப்பரேஷன் 26ஆம் தேதி ஆரம்பமாகுது. நான் ஃபிளையர் ஷேர் பண்ணியிருந்தேன் குரூப்ல, மேலதிக தகவல்களும் ஷேர் பண்ணி இருந்தேன். இதெல்லாம் தனித்தனியான ஒவ்வொரு கோர்ஸ். அதே மாதிரி ஆயுர்வேத பியூட்டி தெரப்பி ஃபாலோ பண்ணலாம் ஐகாவின் ஊடாக. ஆயுர்வேத பியூட்டி தெரப்பி அண்ட் ஈஸ்தட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், டிப்ளமா இன் பஞ்சகர்மா என்று அதிகளவான கோர்ஸ்ல உங்களுக்கு என்று ஒரு சொந்தமான கைத்தொழில் ஒன்றை ஆரம்பித்து செய்யக்கூடிய வகையில தான் இந்த கோர்சஸ் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோர்சஸ் சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கான விளக்கத்தை தாரேன். அதே நேரம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எதிர்வரும் 25ஆம் தேதி ஆரம்பமாகின்ற டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ், 100க்கும் அதிகமான ஃபார்முலாக்களை கொண்ட அந்த கோர்ஸ் வந்து 3 மாதம் கிழமையில ஒரு நாள் தான் நடக்கும். உங்களுக்கான கிளாஸ், உங்களுடைய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் நாங்க ஒபிஷியல் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இன்று இந்த ஒர்க் ஷாப் தொடங்க முன்னதா நான் அறிவித்த வெற்றியாளர்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் நாங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து மார்ச் மாதம் வரையில் டிப்ளமா இன் ஹெர்பல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் 40,000 ரூபாவுக்கு உங்களால செய்யக்கூடியதா இருந்தது. நாங்க ஏப்ரல் மாதம் ஆஃபர் கொடுத்திருந்தோம், நியூ இயர் ஆஃபர் 30,000க்கு அந்த கோர்ஸை செய்யலாம். மறுபடியும் நாங்க மே மாதம் செஞ்ச இந்த கோர்ஸ் மூலமா வெற்றி பெற்ற எங்களோட மாணவர்களுக்கு மீண்டும் அதே ஆஃபரை நாங்க கொடுக்கிறோம். அதாவது 40,000 ரூபாயோட கோர்ஸ் நீங்க 30,000க்கு செய்யலாம். 30,000த்தையும் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில பே பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் 10,000 என்று நீங்க படிச்சு கொண்டிருக்கும் போதே உங்களோட கோர்ஸ் ஃபீயை உங்களுக்கு கட்டலாம். அதாவது முதல் மாதத்துல 10,000 மாத்திரம் தான் நீங்க கட்டி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லை. 3 மாதம் ஆன்லைன்ல உங்களுக்கு கிளாஸ் நடந்து 3 மாதம் முடிய பிராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும். டிசம்பர்ல உங்களுக்கான கன்வகேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். இந்த கோர்ஸ் சம்பந்தமான கண்டென்ட்ஸ் என்னென்ன படிச்சு கொள்ள போறீங்க என்ற தகவல்களையும், அதே நேரத்துல வந்து கோர்ஸ் ஃபீ டீடைல்ஸ், கிளாஸ் டீடைல்ஸ் சம்பந்தமான விளக்கங்களுக்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வெற்றியாளர்கள் கட்டாயம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நாங்க லைஃப்ல எடுக்கிற ஒரு முடிவு எங்களோட லைஃபையே மாற்றி அமைக்க கூடும், அப்படித்தானே? அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இன்று உங்களுக்கு வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் போன அல்லது சரியான விடை சொல்லியும் வெற்றியாளர்களா தெரிவு செய்யப்படாத மாணவர்களும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். கட்டாயம் உங்களோட சக்சஸ் ஜேர்னியை ஐகாவோட ஆரம்பிங்க. அந்த சிஸ்டர் உங்களோட சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான ஹெல்ப் நாங்க வந்து எனி டைம் உங்களுக்காக தருவோம். அதே மாதிரி எப்பவுமே உங்களுக்கான டவுட் கேட்கக்கூடியதா இருக்கும்.
லெக்சர்ஸும் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுவாங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். கோர்ஸ் சம்பந்தமான வேற ஏதும் டவுட்ஸ் இருக்கா? நான் வந்து வினர்ஸ் லிஸ்ட்டை வந்து குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன். சொல்லுங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்துட்டு கோர்ஸை ஃபுல்லாவே வந்துகிட்டு ஆன்லைன்ல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓ, உங்களுக்கு நீங்க ஃபாரின்ல இருக்கும் வரையில ஆன்லைன்ல கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸ்ரீலங்கா வந்த பிறகு அவைலபிளா இருக்கிற ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு உங்களுக்கு அட்டென்ட் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. இப்போ நீங்க கொஞ்சம் லாஸ்டா கொஞ்சம் ஸ்லைட் காட்டினீங்க உங்களோட அதாவது ஐக்காவுடைய என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன படிச்சு கொடுக்குற கண்டென்ட். ஸோ அந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஃபோட்டோ இமேஜா ஷேர் பண்ண முடியுமா, இல்லை வாட்ஸ்அப்ல ஓகே. கிடைக்குமா? நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்குரிய டீடைல்ஸ் வந்து பூரணமாவே ஷேர் பண்றேன். ஓகே. அடுத்து இன்னொன்று கேள்வி. ஐக்கா வந்து இப்போ வளர்ந்து இருக்கிற ஒரு கம்பெனி தானே. ஸோ அதாவது ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இதுல எங்களுக்கு பேர்சனலா நாங்க லேப் டெஸ்ட்கள் எடுக்கக்கூடிய வசதி அந்த சேவையும் உங்கள்ட்ட இருக்கா? பேமெண்ட்டோ அல்லது எப்படி? லெப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அத்தாரிட்டி என்று அது வேறையா தனியா இருக்கு. பிரைவேட்டாவும் அது இருக்கு, ஸ்ரீலங்கா. அரசாங்கத்துக்குரியதாகவும் இருக்கு. நாங்க வந்து இன்ஸ்டிடியூஷன், அதுக்குரிய ஓகே. நாலேஜ், நீங்க எப்படி காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்கணும்ன்ற நாலேஜை தர இன்ஸ்டிடியூஷன் தான் நாங்க. ஓகே, இன்ஸ்டிடியூட் ஓகே. பட் அது உள்ளுக்கும் அந்த மாதிரியான சில லேப் வசதி ஸ்ரீலங்கால இருக்குமாண்டு. ஏனென்று கேட்டால் தமிழ் ஓ, பேசக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு, பொதுவா தமிழ் பேசுற எல்லா மக்களுக்குமே அந்த இண்டஸ்ட்ரியல் ரீதியான நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. அந்த சப்போர்ட்ஸ் இல்லாதபடினால தான் நம்ம நிறையவே தொழில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. ஸோ கேக்குறோம். இதுக்கான அது வந்து அதுக்காக மெயின் பிரச்சனை லாங்குவேஜ் பிரச்சனையாவும் இருக்கலாம், அப்படித்தானே? அதே அதுதானே இப்ப நேரத்துல என்னன்னு கேட்டால் எப்படியுமே வரக்கூடிய மும்மொழியில வந்தாலுமே பிரதானமா சிங்கள மொழியில உடனே எல்லாருக்கும் தெரிய வந்துரும். இருக்கிறதுனாலையும் தமிழ் மொழியில இருக்கிறது ஈஸியா அந்த அந்த சிங்கள மொழியில பரிமாறப்படுறது தமிழ் சைடு கிடைக்கிற குறவு. ஸோ அதனால தான் இப்படியான இன்ஸ்டிடியூட் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் வரவேற்கிறேன். நாங்களும் அது ஒரு நிறுவனங்களை வச்சு ரன் பண்றபடினால எங்களுக்கும் தேவை இருக்குது. நான் எல்லாருக்குமே எல்லா நிறுவனங்களையும் துவக்கி ஓ செய்ய ஓ முடியாது இல்லையா? ஓ அதுக்காகத்தான் மீடிய ஓ தமிழ் மீடியத்துல நீங்க கொடுக்குற இந்த சேவை இன்னும் தேவைன்னு சொல்றேன். அதை மெயினா இதை நீங்க ஃபீட்பேக்காகவும் எடுத்துக்கொள்ளையிலும் லேப் ஓ விஷயங்களும் கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் பிற்காலத்துல வருமா இருந்தா சந்தோஷம். நாங்க அதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றோம். அதே நேரத்துல வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புற விஷயம் என்னன்னா, நீங்க எங்கட ஐகாவுல கோர்ஸல் ஃபாலோ பண்றதன் மூலமா கோர்ஸை முடிச்சதும் நீங்களும் நாங்களும் வேற இப்ப அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தா 4-5 வருடங்கள் ஆகுது, அப்படித்தானே? ம் அப்ப Yeah. நீங்க கோர்ஸ் செய்யறதன் மூலமா டிப்ளோமா அல்லது அட்வான்ஸ் டிப்ளோமா, ஷார்ட் கோர்ஸ் ஏதோ ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை நீங்க மேற்கொள்ளும் போது அதுக்கான உதவிகளை எங்கட லெக்சர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. நீங்க என்னென்ன ஓகே. டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், எங்க சப்மிட் பண்ணணும், லெப் ரிப்போர்ட் எடுக்கணும்னா நீங்க எப்படி அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும், என்ன செய்யணும்ன்ற பூரண ஒத்துழைப்பை நாங்க உங்களுக்கு தருவோம். அத ஆமாம் நேரத்துல அது வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணக்கூடியதா இருக்கும். ஆமாம் டாக்டர் சொல்லியிருந்தாரு. அந்த எஸ்எல்எஸ் சம்பந்தமாகவும் சொல்லியிருந்தாரு. அது ஜூன் நான் அது மாதத்துல வந்து பொதுவா ஷார்ட் கோர்சஸ் நாங்க போட்டிருக்கிறோம். பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அப்டேட் பண்ணப்பட்ட கோர்சஸ் வந்து நாங்க உங்களுக்கு ஜூன் மாதத்துல கண்டக்ட் பண்றோம். அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்றதன் மூலமா தமிழால், அதாவது லாங்குவேஜ் என்ற விஷயம் அதுல உங்களுக்கு பூரணமாவே கன்சிடர் பண்ணி உங்களுக்கான பூரண விளக்கத்தை நாங்க அந்த கோர்ஸ் மூலமா தருவோம். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. கட்டாயம் நான் வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க எனக்கு ஃபீட் பண்ணுங்க. இன்ஷா அதே மாதிரி ஐகா ஸ்ரீலங்கா ஃபேஸ்புக் பேஜ் மூலமாவும் ஷலாம். உங்களுக்கு மேலதிக தகவல்கள் பார்த்து கொள்ளலாம். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. வலைக்கும் சலாம். நான் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன். இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நம்ம எக்ஸாம் வந்து ப்ராக்டிக்கலா பண்றது சென்னையா ஸ்ரீலங்கா வரணும்? நீங்க ஸ்ரீலங்கா வந்து தான் ப்ராக்டிக்கல் அட்டென்ட் பண்ணணும். ஏண்டா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல எங்கிட்ட சென்டர்ஸ் இல்லை. நாங்க ஃபியூச்சர்ல அதுக்கான நடவடிக்கைகள் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். கொழும்பு ராஜகிரியில தான் எங்கிட்ட ப்ராக்டிக்கல் சென்டர் அமைஞ்சிருக்கு. இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் கோர்ஸுக்கு இந்தியன் மணி 15,000 போட்டிருந்தது, அப்படித்தானே? ஓ 15,000 இந்தியன் மணி. ஓ ஐஎன்ஆர்.
ஐஎன்ஆர் ஓ 15,000. ஓம் நான் உங்களோட பர்சனலா ஷேர் கோர்ஸ் பண்ணியிருந்தேன். கோர்ஸ் முடி சொல்லுங்க. இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டா ப்ராக்டிகலுக்கு ஸ்ரீலங்கா வந்தாகணும் அப்படியா? ஓ ஓ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? என் பண்ணி கொள்வோமா? ப்ராக்டிக்கல் கட்டாயமா செஞ்சு தரணுமா? அது வந்து எப்படி உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா, நீங்க ஆன்லைன் மூலமா தியரியா கவர் பண்ண போறீங்க. ஒரு சோப் ஒன்று செஞ்சு பார்க்க போறீங்க. அந்த சோப்ல எதுவும் பிழை வந்துச்சு, உங்களுக்கு லெக்சரர் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க. ஏன் இப்படி பிழை நடந்தது, என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் ஒன்று தருவாங்க. அந்த இதை மூலம் நீங்க மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. சரியா வருது, பிழையா வருது, பெர்ஃபெக்டா வருது. அத வந்து நீங்க ஒரு பிராக்டிக்கல் அட்டெண்ட் பண்ணினா உங்களோட நாலேஜ் எப்படியா இருக்கும்? ப்ராக்டிக்கல் அங்க இருந்து நாங்க செய்யலும் தானே. எங்க இப்ப நீங்க ப்ராக்டிக்கல் செய்யற அட்ட டைம்ல நாங்க இங்க செஞ்சு பார்க்கலும் தானே. நாங்க ஒரு வந்து இன்டர்வியூ. பிசிக்கலா மட்டும் தானே செய்யறோம். நீங்க எங்க ஸ்ரீலங்காவா? நான் ஸ்ரீலங்கா தான், மோட்டிவ்ஸ்ல இருக்கேன் நான். ஓகே இதை பத்தி நாலேஜை கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு தான். ஓகே நீங்க ஷார்ட் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல டிப்ளமா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஸ்ரீலங்கா வார டைமுக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்ப சரிதானே? ப்ராக்டிக்கல் கிளாஸ் எவ்வளவு நாள் நடக்கும் எப்படியாது? ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் எங்களோட ஒரு ஒவ்வொரு நாள். பெஜஸுக்குமான ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெஜஸுக்குமான ப்ராக்டிக்கல் நடக்கும். ஆஹ் கடைசியா நடந்த பெஜ்களுக்கான ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க ஃபியூச்சர்ல கண்டக்ட் பண்ற ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அவங்களோட லெக்சரரோட அல்லது குரூப் அட்மினோட கதைச்சு அதுக்குரிய டேட்டை உங்களுக்கு வாங்கி கொள்ளலாம். இப்ப இந்த டிப்ளமா கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ப்ராக்டிக்கலை வந்து செய்ய முடியும் அப்படியா? ஓ ஓ ஓகே தேங்க்யூ. அடுத்து அந்த ஓகே பிவெக்ஸ் பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த படிப்பும் சேர்த்து இருக்கா? ஓ இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா பிவெக்ஸ் வந்து செயற்கையாகவும் அதே மாதிரி இயற்கையாகவே இயற்கையாவும் எடுக்கிறதும் ஓ அது சம்பந்தமான ஒரு தெளிவு ஒன்று தேவை. தேங்க்யூ. ஓகே சரி ஓகே சார், நான் வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே நாங்க என் பண்ணிக்கொள்வோம். உங்களோட டவுட்ஸை வந்து குரூப்ல போட்டு விடுங்க. அதே மாதிரி கோர்ஸ் டீடைல்ஸ் சம்பந்தமான விளக்கங்களை பெறறதுக்கும் கட்டாயம் இந்த கேள்விக்கு விடையளித்து வெற்றியாளர்களா தெரிவு செய்யப்பட்டவர்களும் பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வழிகாட்டல்களை நான் தாரன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி கொள்றதுக்காக. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் நுசானா சார். குட் நைட். தேங்க்யூ.